सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. हरि ओम्. இந்த மனுஸ்மிருதி போன வருஷம் 4 அத்தியாயங்களை படித்தோம். 4 அத்தியாயங்கள் என்னென்னலாம் படித்தோம். முதல்ல இந்த மனுஸ்மிருதி 2684 ஸ்லோகங்கள். அது உங்களுக்கு போன முறை ஒரு டெக்னிக் சொன்னேன். 2 இங்கே போட்டுக்கோ, 4 இங்கே போட்டுக்கோ, 6 இங்கே போட்டுக்கோ, 8 இங்கே போட்டுக்கோ. 2, 4, 6, 8 ஈஸி ஞாபகம். 2684 ஸ்லோகம். ஒரு ஸ்லோகம் இப்படி அப்படியும் இருக்கலாம் சில பிரிண்ட்ல. 2600 சொச்ச ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டா சேஃப். 2600 ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட இருக்கு மனுஸ்மிருதி. 12 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. 12 அத்தியாயம் இல்லையே. போன முறை 10ன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கே. 12 தான் சொன்னேன். போன முறையும் 12 தான், இந்த முறையும் 12 தான். ஒரு வருஷம் நம்ம பழசா இருக்குமே, இல்லை எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்காங்க? இல்லை, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் 12 அத்தியாயங்கள் தான். அத்தியாயம் தான் பேர். அதுக்குள்ள ஸ்லோகங்கள் பார்ப்போம். முதல் அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, மனும் ஏகாகிரம் ஆசீனம் அபிகமிய மகரிஷயா பிரதி பூஜை யதா நியாயம் இதம் வச்சனம் அப்ருவன்னு. நிறைய ரிஷிகள் போறாரு. நிறைய ரிஷிகள்லாம் போய் மனுவிடத்தில் நமஸ்காரம் பண்ணி மனுவை கேட்கிறாரு. ஸ்வயம்பு மனு. அவங்க 14 மனுக்கள்ல ஸ்வயம்பு மனு முதல் மனு. அப்ப ஸ்வயம்பு மனுவே இது கொடுத்தாரு அப்படின்னா, இப்ப நமக்கு இருக்கிறது 7வது மனு வைவஸ்வத மனு. அவர் ஸ்வயம்பு மனு கடந்து 6 மனுவை கடந்து 7வது மனு கிட்ட இது இருக்கு. அப்போ இது எவ்வளோ பழமையான ஒரு புராதனமான டெக்ஸ்ட்னு பார்த்து அந்த மனுவை உட்கார்ந்துருக்கார். ரிஷிகள்லாம் போய் மனுவை கேட்கிறாங்க. எங்களுக்கு தர்மங்களை போதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தர்மங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். நாங்கள் எப்படி வாழணும், தர்மங்களை போதிக்கணும்னு சொல்லுவோம். அப்போ மனு ஆரம்பிக்கிறார். உலகம் கடவுள் எப்படி படைச்சார், பிரம்மா எப்படி இந்த உலகத்தை படைத்தார், பிரம்மா நாராயண நாபிக்க மடலில் எப்படி தோன்றினார், அந்த படைப்பை ரொம்ப எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது புராணங்கள். இந்த புராணத்தில் இருக்கிற அந்த படைப்பு சிஸ்டத்தை இங்கே மனு சொல்றார். நாராயணன் தண்ணியில் இருந்தார், பிரம்மாதேவோடைய கமலத்தில் நாவி கமலத்தில் வந்தார், பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணார். அந்த சிருஷ்டி இப்படிலாம் நடந்தது. புராணத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இதில் இருக்குது. அப்படி பண்ணி முடிக்கும்போது பல ஜீவராசிகளை படைக்கிறார். அந்த ஜீவராசிகளில் முக்கியமானது 4 விதமான ஜீவராசிகள் நம்ம படித்தோம். 4 விதமான ஜீவராசிகள். எங்க ஒரு விதமான ஜீவராசி கர்ப்பத்திலிருந்து பிறக்கிறது, ஜராயுஜ. இன்னொன்று உத்பிஜ, இதுல இருந்து விதையிலிருந்து வருது. இன்னொன்று அண்டஜ, முட்டையிலிருந்து பிறக்கிறது. இன்னொன்று ஸ்வேதஜ, வியர்வையிலிருந்து பிறக்கிறது. வியர்வையிலிருந்து பிறக்கிறது இந்த மாதிரி பூச்சி, பேன் முதல் இங்கதான் நிறைய பிறகு. பேன் இங்கதான் இருக்கு, வளர்த்து அப்படியே குண்டா வச்சு அடிக்கடி சொட்டாக்குறதுனால, அதை பராமரிக்காதனால வியர்வையிலிருந்து பிறகு. ஸ்வேதஜ, அண்டஜ, முட்டையிலிருந்து பிறக்கக்கூடிய பறவைகள், பாம்பு. உத்பிஜ, விதையிலிருந்து பிறக்கக்கூடியது. ஜராயுஜ, கர்ப்பத்திலிருந்து பிறக்கக்கூடிய. எல்லாமே இந்த உலகத்தை சிருஷ்டியை 4ஆ பிரிக்கும். 4 விதமான ரூட்ஸ், ஆரம்ப ஸ்தானங்கள் உலகம் உற்பத்தி ஆச்சு. அதுக்கப்புறம் என்னென்னலாம் உற்பத்தி பண்ணால் நிறைய வெரைட்டி சொல்றார். இந்த உற்பத்தியில் மிக முக்கியமானவன், ஸ்பெஷலானவன் யாருன்னா மனிதன். இந்த மனிதன் இந்த உலகத்தை சிறப்பாக வாழணும். மனிதன் சிறப்பாக வாழணும், சிறப்பாக அந்த உலகத்தை நடத்தி கொண்டு போகணும். லோகானாம் து விருத்தியர்த்தம், விருத்தி அடையணும். லோகானாம் து குப்தியர்த்தம், உலகம் பாதுகாக்கப்பட வேண்டும், உலகம் சிறப்பாக நடத்தி கொண்டு போக வேண்டும். அதற்கு என்ன பண்ணா 4 விதமான சிஸ்டத்தை கிரியேட் பண்றார். சிஸ்டம், நல்லா திங்க் பண்ண, சிஸ்டம், மனுஷர்களை சிஸ்டத்தை கிரியேட் பண்றார். கான்செப்ட், அது என்ன கான்செப்ட்னா முக பாகூரு பாதத்தா, முகத்திலிருந்து இந்த பாகு, கையிலிருந்து தொடையிலிருந்து காலிலிருந்து 4 விதமான கான்செப்டை கிரியேட் பண்றார். மனிதர்கள் இல்லை, நல்லா பாருங்க. கான்செப்ட், சிஸ்டம். அது என்ன? பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரச்சு நிரவர்த்தையது. ஏன் இந்த 4 விதமான கான்செப்டை கிரியேட் பண்ணாருன்னா,
லோகானாம் து விருத்தியர்த்தம், உலகம் டெவலப் ஆகணும், உலகம் நல்லபடியாக இருக்கணும்ன்றதுக்காக. எல்லாம் வந்து பிரிக்கப்பட்டு எல்லாம் டிவைட் பண்ணி ஒருத்தர் அடிச்சுட்டு சாகிறதுக்காக இல்லை, இங்கே அப்படி இல்லை. உலகம் பாதுகாக்கப்பட குப்தி அர்த்தம் விருத்தி அர்த்தம், பாதுகாக்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும். அதற்காக 4 கான்செப்ட் கிரியேட் பண்ணார். பிராமணம், க்ஷத்ரியம், வைஷ்யம், சூத்ரம். நல்லா பாருங்க, பிராமணஹா வைஷ்யா அப்படி இல்லை, பிராமணம், க்ஷத்ரியம், சூத்ரம், வைஷ்யம் கான்செப்ட் நிரவர்த்தயது, இதை கிரியேட் பண்ணார். அப்புறம் ஆண்களையும் பெண்களையும் கிரியேட் பண்ணார். அப்புறம் ரிஷிகளை கிரியேட் பண்ண, தேவர்களை கிரியேட் பண்ண, இதெல்லாம் பண்ணி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ண. அப்போ அண்ட பிரம்மாண்டது ஒரு அழகான ஒரு படைப்பை பண்ணி, படைப்பு ரொம்ப காம்ப்ளிகேஷன், நிறைய இதுலேருந்து இது வந்தால் எப்படி வந்து எப்படி செட் பண்ணாங்க. அந்த ஒரு 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 விமானத்தை எடுத்து பார்த்தாலும் எப்படி இதை கிரியேட் பண்ண தெரியும். இந்த கம்ப்யூட்டர் உடச்சி பார்த்தா உள்ளுக்குள்ள இதை எப்படி கிரியேட் பண்ண, ஒரு காம்ப்ளிகேஷன். அப்போ இந்த இறைவன் உலகத்தை கிரியேட் பண்ணிட்டு முக்கியமாக 4 விதமான சிஸ்டத்தை கிரியேட் பண்ண, உலகம் நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக. இதெல்லாம் நம்ம போன முறை படித்தோம், இதெல்லாம் படித்தோம். அப்போ இந்த சுயம்பு மனு விஷயங்களை சொல்லி இப்படிலாம் படித்து இதை உலகத்தை படைத்து மனிதர்களை படைத்து இந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு எனக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி கொடுத்தாரு எங்கள் அப்பா பிரம்மான்னு. சுயம்பு மனுக்கு அப்பா வந்து பிரம்மா. இந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டார். அந்த ரூல்ஸுக்கு அதெல்லாம் சாஸ்திரமாக பண்ணார். அந்த சாஸ்திரத்துக்கு பேர் தான் தர்மசாஸ்திரம்னு பேர். அது முதல்ல எங்கள் அப்பா பிரம்மா எனக்கு சொல்லி கொடுத்தார். அதனால் இதுக்கு நான் வந்து அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நானும் என்ன பண்ணுறேன், இதை உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க டைம் இல்லை. இதை இங்கே இருக்க ஒரு பிருகு ரிஷியை கூப்பிட்றார். பிருகு அப்படின்னு பிருகு ரிஷி வரார். நீ இந்த சாஸ்திரத்தை எடுத்துக்கொள், இதை இந்த ரிஷிகளுக்கு சொல்லு, எனக்கு வேறு வேலைக்கு நான் போகிறேன்னு சுயம்பு மனு சொல்லிட்டு போகிறார். அப்போ சுயம்பு மனுவால் என ஏற்படுத்தப்பட்ட இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, மனிதர்கள் சிறப்பாக வாழ்கிறதுக்கு தர்ம நெறிகள், அறநெறிகள், இதுக்கு வந்து மனு தர்ம சாஸ்திரம்னு பேர், மனுஸ்மிருதின்னு பேர். இந்த மனுஸ்மிருதியை செய்தவர் இந்த மனு தான் இதை வந்து ரெடி பண்ணார். இதுக்கு யார் மூலம்? பிரம்மதேவர் மூலமே நாராயணன் பரமாத்மாவுடைய இதயத்திலிருந்து பிரம்மதேவன் மூலமாக மனுவுக்கு வந்து பிருகு சொல்லிக் கொடுத்து பிருகு இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அவர் முதல்ல மனு தான் சட்டத்திட்டங்களை வகுத்தார். மனித சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்ற சட்டத்திட்டங்களை வகுத்ததுனால இது மானவ தர்மம், மனுஸ்மிருதி, மனு தர்மம்னு பேர். போன முறையே பார்த்த மண் அப்படின்னா டு திங்க், ஞானி, மனிதன் திங்க் பண்ண எவனோ மனிதன். அவன் மிருகங்கள் இப்படி படைச்சிருக்கான், கடவுள் மனுஷன் இப்படி படைச்சிருக்கான். மனுஷன் வந்து வெர்டிகல், மிருகம் வந்து ஹரிசாண்டல். அதுக்கு தலையோ இதயமோ அதுக்கு வயிறோ இல்லை ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை, மனிதனுக்கு மேலே டாப்பில் வந்து புத்தி வச்சிருக்கு, புத்தி இருக்கு. அவன் புத்தியை பயன்படுத்தி அது பிரகாரம் வாழணுன்றதுக்காக புத்தி மேலே வச்சிருக்கு. அந்த புத்தி திங்க் பண்ணுற இடத்துக்கு பேர் மண்ணுன்னு பேர். மண்ணுன்னா நம்ம அந்த மண் இல்லை. நம்ம டீச்சர்லாம் திட்டுவாங்களே, ஏதாவது புரியலன்னா உன் மண்டையில் மண்ணாக இருக்குது, எத்தனை பேர் நம்ம திட்டியிருக்காங்க. அந்த மாதிரி மண் இல்லை, இது மண்ணா டு திங்க். இவன் திங்க் பண்ணுறானோ மனிதன். அப்போ அந்த திங்க் பண்ணக்கூடிய மனிதனுக்கு அறநெறிகளை வகுத்து கொடுத்தாரு. அதனால அது மானவ தர்மம்னு பேர், மனுஷ தர்மம் பேர், மனுஸ்மிருதின்னு பேர். அறநெறிகள் தான் உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும். அப்போ கடவுள் மனிதனை படைத்துட்டு மனுஷன் எப்படி வாழணும்னு சொல்லு. தேவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, மனுஷன் கீழே இருக்கக்கூடிய மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அது ப்ரோக்ராம், இப்படி தான் வாழணும்னு ஒரு முறை இருக்குது. மனுஷனுக்கு மட்டும் எல்லாத்தையும் படைச்சு ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. ஃப்ரீடம் கொடுத்ததுனால ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஃப்ரீடத்தை மிஸ்யூஸ் பண்ணுவான். அந்த ஃப்ரீடம் உன்னை படைத்து, உன்னை அழகாக படைத்து, சிஸ்டமேட்டிக்காக படைத்து, உனக்கு புத்தியும் கொடுத்து, இந்த புத்தியை எப்படி பயன்படுத்தணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கொடுத்து. அப்போ ஃப்ரீடம் கொடுத்துட்ட பிறகு ரூலை கொடுக்குறான் கையில், நீ இதை எப்படி வாழு. 2 சேலஞ்சு நமக்கு. ஃப்ரீடத்தையும் பயன்படுத்தணும், அதை சரியாகவும் வச்சு. ஃப்ரீடம் இருக்கணும், ஃப்ரீடத்தை we have to enjoy the freedom, the same time we have to follow rules and regulations. மனுஷனுக்கு மட்டும்தான் அது. மனுஷனுக்காக ஏற்பட்டது மானவ தர்மம், மனுஸ்மிருதி. இது வந்து முதல் அத்தியாயம். அதுக்கப்புறம் 2வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. 2வது அத்தியாயம்னா என்ன? ஒரு மனிதன் வந்து 4 விதமான நிலைகளை கடந்து போகிறான் தன் வாழ்க்கையில். எந்த மனிதனும் 4 நிலைகளை அடைகிறான். நமக்கு வந்து பிடிக்கிறதோ இல்லையோ 4 நிலைகள் வரும். முதல் நிலை என்ன? ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது. யாராச்சும் பிடிச்சா போகணும். ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பாடுபடுத்தணும் நம்ம. அன்றைக்கி அழ ஆரம்பிச்சது தான்.
முதல் நாள் ஸ்கூலுக்கு போது அழ ஆரம்பித்தேன். ஸ்கூலுக்கு என்றைக்கு அழ ஆரம்பித்தோமோ அந்த வாழ்க்கை பூரா அழுது. 14 வருஷம் கொண்டு போய் ஸ்கூலில் தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் காலேஜ், அண்டர் கிராஜுவேஷன், அதுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் இவ்வளோ படிச்சு அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்திதி படிக்கிறானே அதுக்கு வந்து பிரம்மச்சரியம்னு பேர். ஸ்டூடெண்ட் லைஃப் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. ஒருவேளை ஸ்கூலுக்கு போய் படிக்கலன்னா எங்கேயாச்சும் கிராமத்தில் போய் ஏதோ வயலில் வேலை செஞ்சு அப்படியும் படிக்கிறான். வாழ்க்கையை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கு, அது பிரம்மச்சரிய ஸ்திதின்னு பேர். கல்யாணம் ஆன பிறகு அவன் குடும்பத்தில் வந்து வாழ்றான்னு கிரகஸ்த நிலைன்னு பேர். கிரகஸ்தன் கிரகே, வீட்டில் வாழ்றான். வீடு கட்டித்தான், அது ஓன் வீடோ அப்பா கொடுத்த வீடோ இல்லை கடன் வாங்கி கட்டினதோ இல்லை வாடகை வீடோ, இது ஒரு வீடு. அது அந்தந்த மனுஷனுடைய இதை பொறுத்து இருக்கு, ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கு. வீட்டில் வாழ்றான். கல்யாணம் பண்ணி போனதும் கிரகஸ்தான் பேர். அப்போ குழந்தை எல்லாம் பிறகு எல்லா பிரச்சனைகளும் உண்டாகுதான். பிரச்சனைக்கு மத்தியிலே வாழ்றவனு கிரகஸ்த். அப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறான், நான் முன்னாடி பிரம்மச்சரியாவே கண்டினியூ பண்ணி இருந்திருக்கலாம் போது. இது என்ன இவ்வளோ கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது? கடன் வாங்கிட்டேன், கேட்குறாங்க, கடன் கொடுத்தலாம் கேட்குறாங்கம்மா. உங்ககிட்ட யாருன்னா கடன் கொடுத்து கேட்குறாங்களா? ஆமாம். ஓ, அது அப்படி தானோ, கடன் கொடுத்தெல்லாம் கேட்குறாங்களே. ப்ரெஷர் கொடுக்குறாரு, என்ன பண்ணுறது? கடன் மேலே கடன் ஒரு பக்கம் வாங்கிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் கடன் கொடுத்தெல்லாம் கேட்டுன்னு இருக்கான். இவளுக்கு இந்த பசங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுறேன், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி சரியாக படிக்கல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. பிஸ்னஸ் எது ஸ்டார்ட் பண்ணாலும் அது வந்து கீழே வந்து நிற்கிறது, ஒன்றும் புரியலையே. நம்ம கேட்குறோம், உங்கள் வாழ்க்கை எப்படி, உங்கள் வாழ்க்கை எப்படி, அவங்களும் சொல்கிறாங்க எனக்கும் அப்படியே இருந்தேன். அப்பாடா நல்ல வேலை நீங்களும் அதே கதி தான் இருக்கு. அது ஒரு திருப்தி, நீங்கள் எல்லாமே அதே மாதிரி இருக்கீங்க. கிரகஸ்தன் அது தர்மம் வாழ்க்கை. அதுக்கப்புறம் என்ன கிரகஸ்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிஞ்சு போதுண்டா சாமி, சட்டி சுட்டது. அதுக்கு ஒரு நிறைய சினிமா பாட்டுக்கெல்லாம் சரி போதும் விட்டேன், போதும்னு சொல்லிட்டு இப்படி நகர்ந்து போகிறானே, அது வானப்பிரஸ்தம்னு பேர். காட்டுக்கு போகிறேன். காட்டுக்கு போய் அப்போ தவம் இருந்தாரு. இப்போ வானப்பிரஸ்தம்னா பாருங்க, கோயம்புத்தூர்லேருந்து வானப்பிரஸ்தம் வந்திருக்காரு. அது வானப்பிரஸ்தமாக அது சொர்க்க பூமியில் வாழ்ந்துட்டுங்க. வானப்பிரஸ்த வாழ்க்கை வந்து தபஸு, தபஸ் பண்ணணும், டிட்டாச் ஆகணும், நிறைய எப்படிலாம் வானப்பிரஸ்த தர்மங்கள்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்த டிட்டாச் ஆகி சன்னியாசம் எடுத்துக்கிறேன், கடவுளோடு ஒன்றுபடுகிறது. அப்போ ஒரு மனிதருக்கு 4 நிலைகள்: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரதம், சன்னியாசம். அப்போ பிரம்மச்சரியா இருக்கவனே என்னென்னலாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி வாழ்க்கை நடத்தணும்னு அந்த தர்மங்கள் எல்லாம் படித்தோம். கிரகஸ்தனாக இருக்கக்கூடிய என்னென்னலாம் அந்த வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் தர்மங்கள் எல்லாம் படித்தோம். இதெல்லாம் தான் போன வருஷம் படித்தோம், ஒரு வாரமாக படித்தோம். ஓகேவா? ஞாபகம் இருக்கா? அப்போ வேதங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, வேதம்னா என்ன, ஸ்மிருதினா என்ன, தர்மத்தை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய லட்சணங்கள் என்ன, இதெல்லாம் படித்தோம். இருக்குது ஏதோ ஞாபகம் இப்போ சொன்னும் போது தெரியுது, இதெல்லாம் ஏதோ படித்தா போல் இருக்குது. எப்படிலாம் பேர் வைக்கணும், பொன் குழந்தைகள் எப்படி பேர் வைக்கணும், ஆண் குழந்தைகள் எப்படி பேர் வைக்கணும், பயங்கரமாலாம் வைக்கக்கூடாது பெண் குழந்தைகளுக்கு, எத்தனாவது மாதத்தில் பேர் வைக்கணும், எப்போ வந்து அன்னப்பிராசனம், இப்போ இவ்வளோ தர்மங்கள்லாம் சொன்னார். முதல்ல இந்த பையன் பிரம்மச்சரிய வாங்கி இது காயத்ரி இனிஷியேட் பண்ணும்போது யார்கிட்ட போய் பிக்ஷை எடுக்கணும், பிக்ஷை எடுக்கணும், இதெல்லாம் எல்லாமே ஒன்று விடாமல் பேசுகிறார். இதெல்லாம் நம்ம படித்தோம். விவாகம் எத்தனை விதமான விவாகம், பிரம்மச்சரியம் முடிச்சு நம்ம கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். எத்தனை விதமான கல்யாணம் இருக்குன்னா 8 விதமான கல்யாணம். அப்படியே மிஸ் பண்ணிட்டுமே நாங்கள் போன வருஷம், மிஸ் ஆயிட்டேன். 8 விதமான கல்யாணம் சொல்றாரு. இப்படி கல்யாணம் பண்ணால் இதுக்கு பேர் இப்படி இதெல்லாம் படிச்சோம். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? 8 விதம் கல்யாணம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்றாங்க. விவாக முறை இந்த 8 விதத்தில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணிக்கோ. அந்த 8 விதத்தில் வந்து என்னென்ன விதமான பிரச்சனை வரும், எது நல்ல விவாகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த விவாகம் நல்லது, இது எந்த விவாகம் ராட்சச விதான். இந்த தூங்கின்றிருக்கு ஏதோ ஒரு பொண்ணை இவன் லைக் பண்ணிட்டான். தூங்கின்ற பொண்ணு கருத்தில் தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டான். அவங்க அம்மா அப்பா இது பண்ண மாட்டாங்கன்னு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி தூங்கும்போது தாலி கட்டுறது ஒரு வீரமா? எல்லாரும் இருக்கும்போது நான் பிடிச்சி இழுத்துப்போம், அது வீரம். இப்படி போய் பிடிக்க போகிறோம், எல்லாம் போட்டு சாத்துறாங்க. எப்படியும் அவன் கூட்டின்னு வந்துடுறான். இதுக்கு என்ன விவாகத்துக்கு என்ன பேர், இதெல்லாம் சொல்கிறார். இப்போ தனியாக ஒரு இடத்துல காட்டில் வந்து துஷ்யந்தன் வந்து என்ன சகுந்தலையை மீட் பண்ணி கல்யாணம், அது என்ன விதமான கல்யாணம்? இந்த மாதிரி விதமான கல்யாணங்கள்ல 8 விதமான கல்யாணங்களில் எக்ஸ்பிளைன் பண்ணான்னு நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்கா? ஆச்சாரியன் யாரு, குருனா யாரு, அத்தியாபகன்னா யாரு, இதெல்லாம் படிச்சிருக்கு. சரியா?
வேதம் படிக்கலாம் உனக்கு வந்து பிராமணன்ற ஸ்திதி கிடையாது. வேதம் படித்தாதான் பிராமணன். அதுக்கப்புறம் இந்த பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்தம் சன்னியாசம் வரும்போது பேரலில் பிராமணன் யாரு, க்ஷத்ரியன் யாரு, சூத்ரன் யாரு, வைசியன் யாருன்னு பேரலில் அதுவும் சொல்லிடுவார். அப்போ 2 ஸ்ட்ரக்சர், ஒன்று பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர, இவனுடைய ரூல்ஸ், அவனுடைய டியூட்டிஸ், பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிர சன்னியாசம் இவங்களுடைய டியூட்டிஸ் எல்லாம் சொல்லுது. இப்போ ஒரு விஷயம் நம்ம இந்த மனு தர்மத்தில் பார்த்தோம்னா ஜென்ரலாக வெளியில் இருக்கிறவங்க பூரா இந்த பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணுறான். இந்த மனு தர்மத்தை எடுத்து அவனோட பாலிடிக்ஸ் யூஸ் பண்ணி அவன் பண்ணுற மிஸ்டேக்கு மனு தர்மத்து மேலே பழிய போட்டு பொதுவாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து வர்ண தர்மத்தை பேசுது, வர்ணாசிரமம் பேசுது. வர்ணாசிரமம், வர்ணம் வேற, ஆசிரம் வேற. வர்ணம் அப்படின்றது நம்முடைய டியூட்டிஸ், நம்முடைய மென்டல் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்தா போல நம்ம பண்ணுற டியூட்டிஸ். ஜாதி இல்லை, அது ஜாதின்றது வேற, நம்மளோட ப்ரொஃபஷன். அது நம்ம எடுக்கக்கூடிய ப்ரொஃபஷன் ஜாதி. வர்ணம் மென்டல் ஸ்ட்ரக்சர், நம்ம திங்கரா, க்ஷத்ரிய அட்மினிஸ்ட்ரேட்டரா, இல்லை ட்ரேடரா, இல்லை ஒர்க்கரா. ஸோ நம்முடைய மென்டல் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்தா போல நாம் சில ப்ரொஃபஷனை சில ஏரியாவை செலக்ட் பண்ணுறோம். அந்த ப்ரொஃபஷனை வந்து நம்ம இப்படி சொல்ல முடியாது. இப்போ வந்து ஆட்டோ ஓட்டுறனா ஆட்டோ ஓட்டுறவங்க பூரா இந்த வர்ணம்னு சொல்லுவாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க பூரா எல்லா வர்ணங்களும் சேர்ந்தவங்களும் அதில் இருப்பாங்க. ஆட்டோ ஓட்டுறது ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு மத்திக்குள்ளே திங்க் பண்ணுறவங்க, அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், அதில் ஏன்னா பெரிய சங்கங்களாக இருக்குது. டாக்டர்ஸ்னால் பெரிய டாக்டர்ஸ் டிபார்ட்மெண்ட், பெரிய ஒரு யூனிட் வேர்ல்டு பூரா. அதில் திங்கர்ஸ் இருக்கு, அதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கா. இவ்வளோ ஹாஸ்பிட்டல் எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறேன், டாக்டர் படிச்சுட்டேன். அதில் வந்து ஃபைனான்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், அதில் டெக்னீஷியன் டைரெக்டாக அவங்க ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர். ஸோ டாக்டர்னு ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கொண்டாலே அதில் 4 விதமான சிஸ்டம் இருக்குது. எந்த ப்ரொஃபஷன் எடுத்தாலும் 4 விதமான சிஸ்டம் இருக்குது பாருங்க. அதில் திங்கர் வெரைட்டி இருக்குது, அதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்குது, அதில் வந்து மணி ஹேண்ட்லிங் இருக்குது, அதில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகிற ஒர்க்கர்ஸ் இருக்குது. இதுதான் பேசுறது. எந்த ப்ரொஃபஷனலும் கிரியேட் பண்ணி. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு கிடையாது. இல்லை, இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட்வேர்லாம் வந்துடுது. இப்போ இன்னொன்னுமோ ப்ரொஃபஷனுக்கு கூடிக்கொண்டே இருக்குது. ப்ரொஃபஷனை பொறுத்தவரையும் போயினே இருக்கும், கூடிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லையும் இந்த 4 திங்கிங் வந்து இருக்கும், கான்செப்ட் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிர சன்னியாசம் இண்டிவிஜுவல் லைஃப்ல நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் வந்து 4 இண்டிவிஜுவல் லைஃப் எல்லாருக்கும். பிடிக்கிறோமோ இல்லையோ அந்த ஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் சோஷியல் செட்டப்பில் வந்து யார் யாருக்கு என்னென்ன விருத்தி இருக்கோ தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கும். அப்போ சோஷியல் செட்டப்பில் வந்து நம்முடைய பொசிஷன் எங்கே இருக்கோம், இண்டிவிஜுவல் லைஃப்பில் நம்ம எங்கே இருக்கோம். அப்போ இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டு, இண்டிவிஜுவல் எவல்யூஷன், சோஷியல் டெவலப்மெண்ட், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பேசுறது இங்கே தர்மசாஸ்திரம். அப்போ இண்டிவிஜுவல் லைஃப்பில் வந்து நம்ம எப்படிலாம் இருக்கணும், நீ பிரம்மச்சாரியனா எப்படி இருக்கணும், கிரகஸ்தனா எப்படி இருக்கணும், வானப்பிரஸ்தனா எப்படி இருக்கணும், சன்னியாசனா எப்படி இருக்கணும், இதில் லா ரூல்ஸ் போடும். சமூகத்தை நீ எங்கே இருக்கிறியோ அங்கே எப்படி நீ ஒன்று வந்து வேலை செஞ்சு சமூகத்துக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதுதான் டோட்டல் புஸ்தகத்துடைய கண்டென்ட். இப்போ முதல் அத்தியாயத்தில் எப்படி உற்பத்தி பண்ணார் இந்த உலகத்தை, உற்பத்தி பண்ண மனிதனுக்கு இவர் கொடுத்த விஷயம்தான் மனு தர்ம சாஸ்திரம். அதில் வந்து 4 விதம் பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்ரமும் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இது சொல்லிட்டாரா. சொல்லி செகண்ட் சாப்டர்ல வந்து பிரம்மச்சரிய தர்மங்கள், ஒரு மாணவன் எப்படி இருக்கணும், எப்படி வேதம் படிக்கணும், எப்படி ஜபம் பண்ணணும், எப்படி இந்த டிசிப்ளின் இருக்கணும், இதெல்லாம் சொல்லுது. 3rd சாப்டர் 4th சாப்டர்ல ஒரு கிரகஸ்தன் எப்படி இருக்கிறான், எப்படி இருக்கணும்னு சொன்னார். கிரகஸ்த தர்மங்கள் எல்லாம் படித்தோம். அந்த கிரகஸ்த தர்மத்தில் வீட்டுக்குள்ள இருக்க பெண்களுக்கு என்ன விதமான ஒரு ஸ்திதி கொடுத்தாருன்னு பார்த்தோம். எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே தத்திர தேவதா நிருத்தியந்தி. எங்கே பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கே தேவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள்னு பார்த்தோம். அப்போ பெண்களை குறித்து தவறான எண்ணங்களை பேசி கொடுத்து உங்களுடைய மனு தர்ம சாஸ்திரமும் தப்பாக பிரச்சாரம். போன வருஷம் படித்தோம் பெண்ணுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. மேரேஜ் எப்படி பண்ணிக்கணும், பெண்ணுக்கு வந்து ஒரு சமூகத்தில் இல்லை குடும்பத்தில் எப்படி விதமான ஸ்திதி எல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் படிச்சிருக்கோம். நம்ம ஞாபகம் இருக்கா? படித்தா போல இருக்கு. ஸ்ராத்த விதிகள், இது வந்து நம்ம வீட்டில் பெரியவர்கள்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா ஸ்ராத்தம் எப்படி பண்ணணும், எலாபரேட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்.
என்னென்ன பொருள் யூஸ் பண்ணணும், எந்த காலத்தில் பயன்படுத்தணும், எந்த காலத்தில் பண்ணணும், ஸ்ராத்தம் எலாபரேட்டாக இருக்குது. சில இப்போ ஸ்லோகங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஹோம்ஒர்க்கில் இது லைஃப் ஒர்க். நீங்கள் இந்த புத்தகம் வந்து வாழ்க்கை பூரா படிக்க வேண்டியது. அங்கங்கே நான் டச் பண்ணிட்டு போகிறேன். எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்பில் நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்களே படிச்சு. குடும்பஸ்தனுக்கு இந்த ஸ்ராத்தம் இருக்க பெரியவர்களாக இறந்து போயிட்டான பண்ணுறது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் குடும்பஸ்தன் பஞ்ச யஜ்யம் 5 யஜ்யங்கள் அவன் பண்ணணும். தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், ரிஷி யஜ்யம், பூத யஜ்யம், நிர்யஜ்யம் 5 விதமான யஜ்யங்களை பண்ணணும். பஞ்ச யஜ்யம் இதை பற்றி நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருக்கோம். ஏன் இவன் யஜ்யம் பண்ணணும் அப்படின்னா இவன் வந்து அடுப்பாங்கரை தான் சொல்லுது. இப்போல்லாம் ஸ்டவ் அடுப்பாங்கரில் வந்து தீயை வச்சு பயன்படுத்தும் போது பல ஜீவராசிகள் சாகும். அம்மியில் வந்து குத்தனானா ஜீவராசி. உரல், அம்மி, அக்னி, தொடப்பம் வச்சு வீட்டை பெருக்கிறது. டெய்லி இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ஒரு மனுஷன் குடும்பத்தில் இருக்கும்போது நிறைய ஜீவராசிகள் சாகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அப்போ டெய்லி பாப்பத்தை சேர்த்துக்கிறான். அந்த சின்ன சின்ன பாப்பங்கள்லாம் அக்குமுலேட் பண்ண பாப்பங்கள்லாம் கழியணும்னா பஞ்ச யஜ்யங்களை பண்ணணும்னு பேசுகிறார். இந்த யஜ்யங்களை பண்ணி இந்த பாப்பங்களை போக்கிக் கொள்ள வேண்டும். பஞ்சக்லிப்தா மகாயஜ்யா பிரத்யகம் கிரகமேதினா 5 விதமான பாப்பம். கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டில் பை லிட்டில் அக்குமுலேட் ஆகிறதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னா இந்த யஜ்யங்கள் மூலமாக போகும். இந்த பஞ்ச யஜ்யத்தை தான் நம்ம திருவள்ளுவர்னு சொன்னார். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஓம்பல் தலை திருக்குறளே வரும். இந்த பஞ்ச யஜ்யங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகஸ்தன் செய்யணும்னு சொன்னார். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். பாப்பாலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் படிச்சோமா? தான தர்மங்கள்லாம் படித்தோம். என்னென்ன தானம் பண்ணால் என்னென்ன பலன் வரும்னு படித்தோம். ஆக்சுவலாக தான தர்மமே இல்லை. என்ன கொடுத்து என்ன வாங்குறது, இது கொடுத்தா இது கிடைக்கும், இது கொடுத்தா இது கிடைக்கும்னு இருக்கு இல்லையா? அந்த தான தர்மங்கள்லாம் படித்தோம். இதெல்லாம் 4 அத்தியாயம் வரையும் படிச்சிருக்கோம். இல்லை இந்த ஞாபகம் இருக்கா? இந்த டிசிப்ளினில் பார்த்தோம். டிசிப்ளினில் வந்து இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நான் அஷ்னியாத் பாரியே சாத்தம் ஞாபகம் இருக்கா? நீங்கள் சாப்பிடும்போது கணவன் சாப்பிடும்போது மனைவி பக்கத்தில் உட்காந்து சாப்பிடாதுன்னு சொல்லுது. இதெல்லாம் படிச்சேன். நான் அஷ்னியாத்து பாரியா சார்த்தம். ஏன் அப்படின்னு கேட்கக்கூடாது. சாப்பிடாத, உனக்கு நல்லதில்லை. சிலதெல்லாம் டைரெக்டாக அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நீங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும்னு விட்டாரு. மனைவி கொட்டா விடும்போது பார்க்காதன்றார். மனைவி வந்து கண்ணில் மை வைக்கும்போது பார்க்காதன். இதெல்லாம் ஏன் இந்த பெரிய முடி விரிச்சு போட்டு ஆயில் தடும்போது பார்க்காதன். நீ இதெல்லாம் போயிடு, நீ இந்த பக்கம் ரூம்ல நீ பண்ணிக்க, நீ இந்த பக்கம் போயிடு. எப்படி குளிக்கணும், எப்படி சாப்பிடணும், எச்சல் கையோடு இப்படி இந்த தட்டிலேருந்து எச்சல் கையோடு நடக்கக்கூடாது. எல்லாம் ரொம்ப நம்ம பெரியவர்கள் நம்ம சொல்லி கொடுத்தாங்கல்ல. இங்கே இப்படி பெட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. பெட் காஃபியா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோன்றார். சில நேரத்தில் அந்த மாதிரி காஃபி குடிக்கும்போது ஏதோ ஒன்று புற ஏறிடுது, எங்கேயும் உள்ளே போய் மாட்டிச்சுன்னா அவ்வளோதான். அது அப்புறம் அங்கேருந்து வேறு லோகத்துக்கு போக வேண்டியதான். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ரொம்ப கிளியராக இருக்குது. டே டு டே லைஃப்பில் நம்ம பெரியவங்க என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது நிறைய இங்கே பார்க்குறோம். நம்ம இதெல்லாம் படித்தோம். நம்ம மரத்த அடியில் ஏன் தூங்கக்கூடாது இதெல்லாம் படிச்சு ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டு. மரத்த அடியில் ஏன் தூங்கக்கூடாது, மரத்தடியில் ஏன் தூங்கக்கூடாதுன்னா சயின்ஸ். அது மரத்தடியில் தூங்கக்கூடாது. அப்போ மனு தர்ம சாஸ்திரத்தில் அந்த காலத்தில் பல யுகங்களுக்கு முன்னாடியே மரத்தடியில் தூங்காதுன்னு உடனே ஏன் அப்படின்னு கேள்வி ஏன்னு கேள்வி கேட்டால் புத்திசாலி நினச்சின்னு இருக்கான். அதுக்கப்புறம் ஏன் தூங்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறது சயின்ஸ் டெவலப் ஆக 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 அதுக்கு ரீசன் கொடுக்குறது பாருங்க. ஏதோ ஒரு காலத்தில் என்ன பண்ணுறோம், ஏன் சொல்லிக்கிறது இது இப்போ சயின்ஸ் சொல்கிறதுக்குள்ளே நைட்டில் மரத்தடியில் தூங்கினா வந்து வேறு என்ன வாயு வருது, கார்பன் டை ஆக்சைடு. அது வந்து சாமானிய மனுஷனோட உடம்புக்கு சரியில்லை. இதை வந்து எங்கள் முன்னாடி சொல்லியிருக்கு. முன்னாடி சொல்லிருக்கு எங்கேயோ டெவலப் ஆகும்போது அங்கே கரெக்டாக ஃபிட் ஆகுது பாருங்கள்.
நீ வந்து கை அலம்பிட்டு வீட்டுக்கு வா, கால் அலம்பிட்டு வீட்டுக்கு வான்னு முன்னாடி இப்போ முன்னாடி ஏன் இதெல்லாம் வெளில போனால் கால் அலம்பு கை அலம்பு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? கொரோனா வந்து டிஸ்டன்ஸ் இது பண்ணு, கை அலம்பிட்டு கையை கொடுக்காத, கை அலம்பு, இதை தொடாத ஏன் சொல்கிறேன்? இதெல்லாம் உள்ள இருக்கு, எல்லாமே முன்னாடி சொல்லியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வியாதி வரும்போது அதெல்லாம் கரெக்டுன்னு இதில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குன்னு வந்து படிக்கிறோம். நம்ம எல்லா டிசிப்ளின் இதெல்லாம் படிச்சிடும். பொய் உண்மை எப்படி பேசுறதுன்னு படிச்சிருக்கு. சத்தியம் புரூயாத்து பிரியம் புரூயாத்து ந புரூயாத்து சத்தியம் அப்பிரியம் பிரியம் சென்ன அந்தத்தம் பூயாத்து ஏஷ தர்ம சனாதனத்தை படிச்சிருக்கு. உண்மையை பேசும்போது பிரியமா பேசணும், உண்மையை பேசும்போது ரொம்ப பிரியமா பேசணும். அதனால பிரியமா பேசணுன்றதுக்காக பொய் பேசக்கூடாது, பிரியமா பொய் பேசணும். அவன் சொல்லுது பிரியம் ச நான் அமிர்தம் புரூயாத், பிரியமா பொய்ய பேசாத, நைஸா உண்மையை பேசு, உண்மையை பிரியமா பேசு. ஏஷ தர்ம சனாதன இதெல்லாம் இது பண்ணிருக்கு. பத்திரம் பத்திரமித்தி புரூயாத்து பத்திரமித்தியவ வதேது. எப்பவுமே நம்ம வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளே வரணுமா, நல்லது நடக்கட்டும். பத்திரம் 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 பத்திரம்னா சுபம்னு அர்த்தம், பத்திரம்னா பத்திரமா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. தமிழ் சொல்லி பத்திரமா போயிட்டு வாங்க அப்படி இல்லை. பத்திரம்னா சுபம்னு அர்த்தம், சுபம் சுபம்னு நல்ல வார்த்தைகளே வாயிலிருந்து வரணும்னு சொல்றது. சுஷ்க வைரம் விவாதம், தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத விவாதங்களை பண்ண வேண்டாம். எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போன முறை படிச்சது பூரா சின்ன 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 இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய படித்தோம். பிள்ளைங்கள்லாம் எப்படி வளர்க்கணும், பிள்ளைங்களை எப்படி அடிக்கணும். ஓ அது கூட இருக்கா? கண்டிச்சு வளர்க்கணும். அந்நியத்தை புத்திராத்து சிஷ்யாத்வா சிஷ்யர்த்தம் தாடையத்து தவ். புத்திரனும் சிஷ்யனையும் தாடையத்து சும்மா லேசாடி சொல்லிட்டு பெல்ட் வாங்கி வச்சிருக்கு. சும்மா தட்டு புத்திரனு தாடையத்து அப்படின்னா டைரக்ட் மீனிங் வந்து அடிக்கிறது. கண்டிப்பா இருக்குடா, அடிக்கிறது அப்படி இல்லை, கண்டிப்பா இருக்கு. புத்திரன் இடத்துல ஏன்னா ரெண்டு தான் செல்லம் கொடுத்தா குட்டிச்சவர் ஆயிடும். படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட டீச்சர் வந்து ஃப்ரீயா இருந்தா ஸ்டூடெண்ட் படிக்க மாட்டான், ஹோம்ஒர்க் பண்ண மாட்டான். நம்ம டீச்சர் தானேன்னு போயிடும். பிள்ளைகிட்ட நீங்க ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா நம்ம அப்பா அம்மா தானே எல்லா இதுவும். இந்த ரெண்டு பேர் தான் இந்த பிள்ளைய வந்து வழி நடத்தாது. இந்த ரெண்டு பேர் ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா இந்த பிள்ளை குட்டிச்சவரா போயிடும். மனு இப்படி சொல்றாரு பாரு, முக்கியம் ரெண்டு பேர், மற்றவங்க எங்க கூட இல்லை. ரெண்டு தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கோ. ரெண்டு செல்லம் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்போ டீச்சர் நிறைய இடத்துல எந்த ஸ்கூல்லையும் டீச்சர் செல்லம் கொடுத்து நான் பார்த்தல, எங்கேயோ ஒன்று ரெண்டு இருக்கலாம். இது எல்லா ஸ்கூல்லையும் எல்லா உலகம் பூரா டீச்சர் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். குட்டிச்சவராக போகிறது ரீசன் என்ன, அம்மா அப்பா எனக்கு கிடைக்காதது எல்லாம் பிள்ளைக்கு கிடைக்கணும், எடுத்துக்கிட்டா நல்லா சாப்பிடு, என்ன வேணுமோ வாங்கிக்கோ, எல்லாம் உனக்குதான்டா. இது 5th 6th ஸ்டாண்டர்டு இப்படி நாசமாக போயிடும். தாடையது அது தப்பு செஞ்சால் அது தப்புன்னு சொல்லு, நல்லது செஞ்சால் நல்லது சொல்லு. தர்ம நெறிகளை சொல்லி வளர்த்துக்கோன்னு சொல்லு தர்மசாஸ்திரம். நம்ம மனு இதெல்லாம் படிச்சிடணும். முதல் அத்தியாயம் சிருஷ்டி, 2வது அத்தியாயம் பிரம்மச்சரியம், 3வது 4வது அத்தியாயம் கிரகஸ்த தர்மம், தான தர்மங்கள்லாம் படிச்சோம். இதெல்லாம் படிச்சு இப்போ 5வது அத்தியாயம் இதுதான் நம்ம படிச்சது. நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. ஒன்று தொட்டு போறோம்னா திருப்பி எல்லாம் திருப்பி 4 அத்தியாயம் ஒரு வாரம் ஆயிடும். ஸோ பிரம்மச்சரிய தர்மம் கிரகஸ்த தர்மங்களை படிச்சிருக்கு. இதே கிரகஸ்த தர்மங்களை 5வது கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறோம். சரியா? எக்கச்சக்கமான டாபிக், 2600 ஸ்லோகத்தில் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கார். இது என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். தர்மம்னா என்ன, அறம்னா இது பண்ணணும் இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது. சில இடத்துல இது ஏன் பண்ணணும்னு ரீசன் கொடுத்துருக்காரு, சில இடத்துல ஏன் பண்ணக்கூடாதுன்னு ரீசன் இருக்கு, சில இடத்துல ரீசன் இல்லை. நமக்கு எல்லாத்துக்கும் ரீசன் கொடுத்தா தானே ஒத்துக்குவேன். அப்படின்னா இந்த டைம் இல்லை, இதில் வந்து இடம் இல்லை. உனக்கு புத்தி இருக்குல்ல, நீ திங்க் பண்ணி நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டார். நைட்டில் மரத்தடியில் தூங்காத அப்படின்றதுக்கு ஏன்னு ரீசன் இல்லை, ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதில் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஒன்று நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், இல்லை கண்டுபிடிக்கிறது நமக்கு ஆன்சர் இல்லைன்னா ஒரு காலத்தில் புரிஞ்சுட்டேன். ஒரு காலத்தை புரிஞ்சுட்டேன் கார்பன் டை ஆக்சைடு இப்போ இது கீழே படாது. இப்போ மாடர்ன் சயின்ஸ் சொல்றது. அப்போ நீ கையை அலம்பிட்டு போ, காலை அலம்பிட்டு போ, எங்கேயாச்சும் டெத்து வீட்டுக்கு போனதுக்கு குளிச்சுட்டு போன்னு சொல்றது.
இப்போ கொரோனா வந்த பிறகு எல்லாமே உண்மைன்னு தெரியுது. இப்போ நம்ம சமூகத்தில் புதுசாக வர 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 டெவலப்மெண்ட்டு எல்லாமே இந்த சாஸ்திரத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டது அப்படின்னு ப்ரூஃப் ஆகுது. ஏற்கனவே இவங்க ப்ரூவ் பண்ணி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உண்மைகள் இப்போ வெளியில் நடைமுறைப்படுது. அப்புறம் நமக்கு இது ஓரளவுக்கு தெரிஞ்சால் இது கரெக்டு அப்படின்னு ஃபிட் பண்ணிக்கிறது, கன்வின்ஸ் ஆகுது. பல விஷயங்களுக்கு நமக்கு ஏன் ஆன்சர் தெரியலன்னு வாழ்க்கையில் நீயும் கெஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோ, நீயும் அனுபவம் தெரிஞ்சுக்கோ, நீயும் திங்க் பண்ணி தெரிஞ்சுக்கோன்னு கொஞ்சம் ஃப்ரீடமாக விட்டுருக்க. அதனால் அதில் ரீசன் இல்லைன்றதுக்காக இது சூப்பர்ஸ்டிஷன் சொல்லிடுறான் பாருங்க. இதில் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது, இதுக்கு என்ன ரீசன் நம்ம கண்டுபிடிக்க முனையணும் தவிர இது சொல்லி இருக்கிறது சூப்பர்ஸ்டிஷன் ஈஸியாக சொல்லிடுறான். முட்டாள்தனம். என்ன இது பேர் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறேன். மூட நம்பிக்கை நீ சொல்ற இதை பார்த்துட்டு ஏன் மூட நம்பிக்கை சொல்றேன்னா, நீ திங்க் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் உனக்கு. முதல்ல நீ திங்க் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம். நீ ஏன் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு கையாலாகத்தனத்தை போய் சாஸ்திரத்து மேலே பண்ணி இது மூடத்தனமும் சொல்கிறான். பார்த்தீங்களா? நம்ம அது வரையும் பேசலை. ஏன் நம்ம படிக்கல? அது நம்ம படிக்காத தொட்டு வேற எவனோ அரைக்குறையாக கொஞ்சம் கொஞ்சம் அந்த கான்டெக்ட் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல படிச்சுட்டு இதில் மூடத்தனம் இருக்குன்னு சொல்கிறான் பாருங்க. ஏன் நம்ம படிக்கல? இப்போ நாம் ஓரளவுக்கு படிக்கும்போது சிலதெல்லாம் புரியுது, சிலதெல்லாம் புரியாத விஷயம் எங்கேயோ இருக்குது, உண்மை எங்கேயோ புதஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிக்கும். அந்த உண்மையெல்லாம் பாசிட்டிவ் தான். ஏன்னா ரிஷிகளால் எழுதப்பட்ட இந்த சாஸ்திரங்கள், ரிஷிகளால் சொல்லப்பட்டது எல்லாமே விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டது. அது ஒரு இன்டென்ஷன் இல்லை. இப்போ ரொம்ப பாப்புலர் புத்தகத்தை ஒருத்தன் எழுதுனானா அவனுக்கு இன்டென்ஷன் என்ன? இந்த கண்டென்ட் எப்படியே விற்று பணம் சம்பாதிக்கணும். நீ அந்த புத்தகம் எழுதுற, என் பேர் வரணும், அதில் ஒன்று தன்னுடைய பேர் வரணும், இல்லை பணம் சம்பாதிக்கணும், இல்லை வேற ஏதோ மோட்டிவோடு எழுதுறோம். இந்த ரிஷிகளுக்கு எந்த மோட்டிவும் இல்லை, உலகம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். மனுஷ குலம் நல்லா இருக்கணுன்ற ஒரே மோட்டிவ். அதனால் உள்ளுக்குள்ள எல்லாம் உண்மைகளாக பொதிஞ்சிருக்கு. பல விஷயங்கள் நமக்கு கிளியராக இருக்குது, பல விஷயங்கள் கிளியாரிட்டி இல்லை. நம்ம ஒர்க் பண்ணி தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ 5வது அத்தியாயம் இது போகுமா? அந்த புஸ்தகத்தை எடுத்துக்க நான் ஸ்லோக நம்பர் சொல்கிறேன், அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கணும். நம்பர் தெரியலன்னா நீங்கள் அப்புறம் எழுதி வச்சுக்கணும், அப்புறம் பார்த்துக்கணும். சரியா? 2வது ஸ்லோகம். ஏவம் யதோக்தம் விப்ராணம் சுதர்வம் அனுதிஷ்டதாம் கதம் மிருத்யு பிரபவதி வேத சாஸ்திரவிதாம் பிரபு. இந்த மாதிரி வீட்டில் இந்த தர்மங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானே கிரகஸ்தன். ஏவம் யதோக்தம் விப்ராணம் சுதர்மம் அனுதிஷ்டம், தன்னுடைய தர்மத்தை செஞ்சு கொண்டு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது கதம் மிருத்யு பிரபவதி, அவனுக்கு எதனால் மிருத்யு உண்டாகுது, மரணம் உண்டாகிறது, எதனால் கெடுதல் உண்டாகுது. அவனுக்கு கெடுதல் உண்டாகிறதுக்கு ரீசன் என்ன? நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு ஏன் கெடுதல் உண்டாகுது? வேத சாஸ்திரவிதாம் பிரபு, நீங்க சொல்லுங்க. ஒரு மனுஷன் உலகத்தில் சிறப்பாக வாழும்போது அவனுக்கு எதனால் கெடுதல் உண்டாகுது, மரணம் உண்டாகுது, மிருத்யு உண்டாகுது? கேள்வி. நல்லா தானே போயிட்டு இருக்கு எல்லாமே. திடீர்னு என்ன? சதான் உவாச்ச தர்மாத்மா மகரிஷியின் மாணவோ பிருகு. பிருகு ரிஷி அந்த ரிஷிகளை பார்த்து சொன்னார். ஏன் பிருகு ரிஷி சொன்னார்? இப்போதான் சொன்னேன். பிருகு ரிஷி இடத்துல தான் மற்ற ரிஷிகள் கேள்வி கேட்கிறார்கள். பிருகு மனுவுடைய சாஸ்திரத்தை மற்ற ரிஷிகள் சொல்லிட்டு இருக்கார். ஸ்ரூயிதாம் ஏன தோஷேடம் மிருத்திர் விப்ரான் ஜிகாம் சத்தி, எந்த தோஷத்தினால் இவர்களுக்கு மரணம் உண்டாகிறது, கெடுதல் உண்டாகிறதுன்னு சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்றார். அனபியாசையன வேதானாம், வேதத்தை அபியாசம் பண்ணலினா கெடுதல் உண்டாகும், மரணம் உண்டாகும். மரணம்னா கெடுதல், வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே தான் சாக போறோம் ஒரு நாளைக்கு, எல்லாருக்கும் தான் மரணம் உண்டாகிறது. அப்ப இங்க மிருத்யுன்ற கான்டெக்ட்ல என்னது? கெடுதல் உண்டாகிறது. அனபியாசையன வேதானாம், வேதத்தை படிக்கவில்லை என்றால், வேதத்தை படிக்க வேண்டியவன் வேதத்தை படிக்கவில்லை என்றால் கெடுதல். ஆச்சாரச வர்ஜனாத், டிசிப்ளின் போனா கெடுதல், வேதம் படிக்கலன்னா கெடுதல். ஆலசியாத்து, சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனத்தாலும் கெடுதல். அன்னதோஷாச்ச, சாப்பிட்ற சாப்பாட்டுனால தோஷம் வருது. மிருத்திர் விப்ரான் ஜிகாம் சதி, இந்த மிருத்யு இந்த பிராமணர்களை, மனிதர்களை, இல்லை குடும்பத்தில் இருக்கிறவர்களை கெடுதலை செய்கிறது. வேதங்களை படிக்காததனால், ஆச்சாரத்தை விடுவதனால், சோம்பேறித்தனத்தினால், சாப்பிடக்கூடாதது சாப்பிடுவதனால் இவர்களுக்கு கெடுதல் உண்டாகிறது. 4 விஷயம் சொல்றேன். வேதத்தை படிப்பதனால், படிக்காததனால் அதை விட்டுருக்கு. ஆச்சாரச்ச வர்ஜனா, ஆச்சாரியம் முன்னாடி சொல்லிட்டார், வேதம் அப்படிப்பட்டு முன்னாடி அத்தியாயத்தில் படிச்சிருக்கு. ஆலசியம், சோம்பேறித்தனம், அதுக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுக்க வேண்டிய அவசியம். சோம்பேறித்தனம் அவ்வளோதான், இதுல லெக்சர், இது எங்களுக்கே தெரியும்.
காலையிலேருந்து அப்படி தான் இருக்குது, மதியானம் அப்படி தான், லஞ்சுக்கு அப்புறம், நைட்டு டின்னருக்கு அப்புறம் ஒன்றும் கேட்கக்கூடாது. அது சோம்பேறித்தனமா, ஆலசியா. அன்னதோஷாத், அன்னதோஷத்தை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சாப்பிட்ற சாப்பாடு விஷயம். ஓகேவா? வரக்கூடிய இந்த ஸ்லோகங்கள் பூரா அங்கே பாரு. 5வது ஸ்லோகம் லஷுனம். லஷுனம் பூண்டு. புரியுதா ஏன் பூண்டுலாம் சாப்பிட மாட்டாங்கன்னு? லஷுனம் கிருஞ்சனம் சைவ பலாண்டும் கவனானிச்ச அபக்ஷியானி துஜாதீனாம். சாப்பிடக்கூடாத விஷயம் இது. இதில் கிருஞ்சனம் பலாண்டும் கவனானி இதெல்லாம் கொல்லப்பட வேண்டாம். இதெல்லாம் தேடி கண்டுபிடித்து கொஞ்சம் கஷ்டம். லஷுனம் பூண்டு தின்னக்கூடாது, அவ்வளோதான். ஐயோ ஐயோ எனக்கு பூண்டு ஊறுகாதான் நிறைய பிடிக்கும், வாட் ஷுட் ஐ டூ, வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு தெரிஞ்சுருந்தா இந்த சாப்டர் மட்டும் ஸ்கிப் பண்ணணும். அதில் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னொன்று ஸ்பிரிச்சுவல், 2 ஸ்டாண்ட் பாயிண்ட். இல்லை இது ஒரு மெடிசனாக இருக்கிறது, ஓகே, அது ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். அது மைண்டில் என்ன விதமான இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறது, அதனால பார்க்கணும். ஓகேவா? லஷுனம் அது மட்டும் பார்த்தா, அது மட்டும் நீங்கள் அனலைன் பண்ணிங்க. அப்புறம் 8வது ஸ்லோகத்தில் அனிர்தஷாயா கோக்ஷீரம். கோக்ஷீரம் 10 நாளுக்கு முன்னாடி இப்போ ஒரு பசு குட்டி போட்டிருந்தா, கன்று போட்டிருந்தா, அந்த 10 நாளுக்கு முன்னாடி அதை குடிக்கூடாது. அனிர்தஷாயாக கோக்ஷீரம். கோக்ஷீரம்னா பசுப்பா. 10 நாளுக்கு முன்னாடி அதை எடுக்க வேணாம். அது நல்லது. ஐயோ அதில் தானே நம்ம இது எடுப்போம், கேட்க மாதிரி வெட்டி சாப்பிடுவோம், சீம் பால்னு சொல்லுவோம். ஐயோ ஐ லைக் இட் ஸோ மச், வாட் ஷுட் ஐ டூ நவ்? அது ஏன் அதெல்லாம் இருந்தால் அந்த பசு கண்ணு போட்டு சில பாடியில் கூடிய விஷயங்கள்லாம் வெளில போகும், க்ளீன் ஆகணும். இல்லை அதனால் ஒரு 10 days கொடுத்துருக்காரு க்ளீன் ஆகிறதுக்காக. இதெல்லாம் சிம்பிளாக புரியுது. பசு கண்ணு போட்டு 10 நாளுக்குள்ளே அந்த பாலை பயன்படுத்த வேண்டாம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அது ஒரு வாஷ் பண்ணி வெளில போன எல்லாமே. அதனால் இப்போ புதுசாக ஒரு நதி கிளம்பி வருதுன்னா, நதியில் புது தண்ணியில் குளிக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க? ஏற்கனவே நிறைய அந்த மணல் ஹீட்டில் இருக்குது, தண்ணி சில்லுன்னு இருக்குது, இது சேர்ந்து நம்ம போய் குளிச்சு, ஏற்கனவே நம்ம பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கு, இதில் விழுந்துட்டோம், அவ்வளோதான், எழுந்துக்க முடியல. எங்கே எழுந்துக்கு அது ஏதோ அஃபெக்ட் ஆகிட்டு. அதனால் புது தண்ணியில் குளிக்காதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் ஏதோ ஒன்று இருக்குது உள்ள, இதனால சொல்கிறாங்க, இந்த ரீசனால சொல்கிறாங்க. 10 நாளுக்கு முன்னாடி, 10 நாளுக்கு பிறகு பயன்படுத்தல, 10 நாளுக்கு முன்னாடி பயன்படுத்தாத. அதே ஸ்லோகத்தில் கடைசியில் பாருங்க, விவசாயாஸ்ட யோக் பய கோபயா. பயகா அப்படின்னா இங்கே பால். கன்றுக்குட்டி இல்லாத பசுக்கிட்ட இருந்து இந்த பால் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கன்றுக்குட்டி இருக்கக்கூடிய பசுவுடைய பால் பயன்படுத்துறது தான் விசேஷம். அதுவும் 10 நாளுக்கு அப்புறம் பயன்படுத்தணும். இன்னும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்கெங்கெல்லாம் போய் பேசுகிற பாருங்க, ஒரு டாபிக் விடலை. எங்கள் வீட்டில் நாங்கள் பாம்பேயில் 25th floorல இருக்கிறோம். நாங்கள் இந்த பசு பார்த்ததே கிடையாது. பால் மட்டும் எங்கள் வீட்டுக்கு சேரும், பாக்கெட்டில் தான் வரும். இது பசுக்கிட்ட இருந்து இன்னைக்கு தான் புரிஞ்சுது நம்ம எங்கேருந்து எங்கே லைஃப் ஸ்டைல் எங்கே போயிருக்கு பாருங்க. ஆனால் எல்லாம் பசுக்கிட்ட அந்த காலத்தில் எல்லாம் வரும். இப்போவும் வச்சுருக்கேன் கிராமத்தில் பண்ண நிறைய பசு பால். அவங்களுக்கு தெரியும், இந்த மனு சொல்கிறது அவங்களுக்கு தெரியும், எதுக்காக இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. ஒரு இடத்த விடல இருக்கா, நிறைய சொல்லிட்டு வரேன். நான் சில இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு வரேன். 15வது ஸ்லோகம் யோ எஸ்ய மாம்சம் அஷ்னாதி. எது எதனுடைய மாம்சத்தை சாப்பிடுகிறதோ ச தன் மாம்சத உச்சது. அது அந்த மாம்சத்தை சாப்பிடுகிறதுன்னு அர்த்தம். என்ன நம்ம பேசுற மாதிரி இருக்க? யோ எஸ்ய மாம்சம் அஷ்னாதி. எது எதனுடைய மாம்சத்தை சாப்பிடுகிறதோ அது அதனுடைய மாம்சத்தை சாப்பிடுகிறது. ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மத்ஸ்யாதகா சர்வ மாம்சம் சர்வ மாம்சாதகா. இந்த மத்ஸ்யம் இருக்கு, மீன் இருக்கு. மீன் எல்லா மாம்சத்தையும் சாப்பிடுது, அதனுடைய மாம்சத்தையும் சாப்பிடுது. ஒரு பெரிய மீன் குட்டி மீன் முழுங்குறது இல்லை, பெரிய மீன் குட்டி மீன் முழுங்குறது இல்லை. அப்ப இதனுடைய மாம்சம் இதனுடைய மாம்சத்தையும் சாப்பிடுறது. அதனால இருக்கிற விஷயத்தை பூரா தஸ்மாத்து மத்ஸ்யான் விவர்ஜயேத்து. அதனால மீன் சாப்பிடுறவங்களா மீன் சாப்பிடாதீங்க. ஒரு 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 முடிவோடு தான் இந்த சாப்டர் ஆரம்பிச்சிருக்காரு.
ஒரு கல்ச்சுரல் ஆங்கிள், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள். இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு மெடிசன் சொல்றது, அது 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 ஒரு ஒரு ஆங்கிள். அது யாருக்கெல்லாம் இது வேணுமோ அதை எடுத்துக்கலாம், யாருக்கு வேணாமோ அதை விட்டுலாம், ஒன்றும் இல்லை, சிம்பிள். இது ரீசன் சொல்றார். எது எதனுடைய மாംசம் சாப்பிடுதோ அது அதனுடைய மாംசம் சாப்பிட்டுக்குது. இந்த மீனை பொறுத்தவரையும் மற்ற மிருகங்கள் இப்போ புலியுடைய இது சாப்பிடாது, அது வந்து வேற ஒன்று சாப்பிடும், அதே அதனுடைய மாംசம் சாப்பிடாது. இந்த மீனை பொறுத்தவரையும் இந்த பெரிய மீன் குட்டி மீன் முழுங்கிட்டு, இந்த மாதிரியா இருக்கக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. இது வேணாம், இது விட்டுருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ல வந்தது, அதெல்லாம் வேணா விடுங்க. இந்த 17வது ஸ்லோகத்தில் ஒரு லைன் இருக்கு. ந பக்ஷயேத்து ஏகச்சரம் அஜ்ஞாதாம் மிருகத்விஜானு. தெரியாத மிருகங்களையும் தெரியாத பட்சிகளையும் அடித்து சாப்பிட வேண்டாம்னு சொல்றாரு. டாபிக் நல்லா இருக்க, இப்பதான் விறுவிறுப்பா இருக்கு. அஜ்ஞாதாம்ச மிருகத்விஜான். துஜன் இங்கன்னா பிராமணன் இல்லை, இங்க துஜன்னா பறவை. இந்த கான்டெக்ட் ஞாபகம் வரும், பறவை. தெரியாத பறவைகள் தெரியாத மிருகங்களை எங்கேயாவது காட்டுக்களை அடிச்சு சாப்பிடாத, அது விஷமா இருந்ததுன்னா முடிஞ்சு போச்சு கதை. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் இங்கே ஒன்று வந்து, சின்ன கப்பல், ஒரு கப்பல்னா பெரிய கப்பல், சின்ன கப்பல், அதில் ஃபாரினர்ஸ் ஒரு சில பேர் இருந்தா, அந்த கடல்ல இருந்து மீனை கொண்டு சாப்பிட்டு அந்த 4 பேரே செத்து போயிட்டாங்க. ஒரு நியூஸ் நான் படிச்ச ஞாபகம் இருக்கு. தெரியாத ஒரு மீனை அவங்க அடிச்சு சாப்பிட்டு 4 பேரை செத்து போயிட்டு, 4-5 பேர் இருந்து போகுது, எல்லாமே காலியாட்டு. அந்த கப்பல் மட்டும் சுத்தின்னு இருக்காது. இவங்க வந்து பாதுகாப்பு படையில் இருக்கணும். இப்போ எதுக்கு இது சுத்தின்னு இருக்கு பார்த்தா 4-5 பேர் க்ளோஸ் ஆகிட்டு. என்னன்னு, ஏதோ ஒரு மீனை வச்சு சமைச்சிருக்கு. புரியுதா? தெரியாத மிருகங்களையும் தெரியாத பட்சிகளையும் அழிச்சு சாப்பிடாதுன்னு சொல்லுது பாருங்க. அந்த மாதிரி அடிச்சு சாப்பிட்றவங்களுக்கு இன்செக்ஷன். இது என்ன எப்படின்னு தெரியாது. அங்கே பக்ஷேஷ்வபி சமுத்திஷ்டான்னு சர்வான் பஞ்சநகான்னு, 5 நகங்கள் இருக்கக்கூடிய மிருகங்களை அடிச்சு சாப்பிடாதுன்னு சொல்லு, பஞ்சநகா. இது ஏன் இந்த லைன் நான் சொல்றேன் அப்படின்னா, வாலியை ராமர் அடிக்கும் போது வாலி கேட்பான். வாலியே ராமர் அடிக்க ராமாயணத்தில் வாலி கேட்பான், 5 நகங்கள் உள்ள மிருகங்களை அடிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது, எங்கெல்லாம் 5 நகம் இருக்கு, அப்ப ஏன் என்ன அடிச்சேன்னு கேட்பான். என்னை சாப்பிட்றதுக்காக நீ அடிச்சேன்னா அவனை ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு 5 நகம் இருக்கு, 5 நகம் உள்ளதுல சாப்பிடக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லுதேன்னு சொல்லுவான் அவன். அப்போ அவன் எவ்வளோ படிச்சிருக்கான் பாரு. அவன் எவ்வளோ படிச்சிருந்தால், ராமா எனக்கு 5 நகம் இருக்கு, என்னை எதுக்கு அடிச்ச, சாப்பிட்றதுக்கா அவனுக்கு எங்கே கனெக்ட் ஆகுது பாரு. 5 நகம் உள்ளதுல சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான. அடுத்த ஸ்லோகம் 19வது ஸ்லோகம். சத்ராக்கம். அடுத்து லஷூனம் வெங்காயம். சத்ராக்கம்னா காளான் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் 65. இப்ப டாப் கிளாஸ் எந்த ஹோட்டலில் பண்ணல மஷ்ரூம் தான் ஃபர்ஸ்ட். சத்திரம் கொடை, சத்திரனா கொடைன்னு சொல்றது இந்த காளான் கொடை மாதிரி தான் இருக்கு. சத்ராக்கம், லஷுனம், இதெல்லாம் வந்து தமசிக் ஃபுட்டு. இது வந்து மனசுல வந்து சில பாதிப்புகள் உண்டாக்கும்ன்றதுக்காக சொல்றாரு, இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்றாரு. அப்போ நாங்கள் வந்து போகும்போது சாப்பிட்டு போகலாம்னு நினச்சோம், இந்த 1 வீக் முடிச்சுட்டு. அப்போ இல்லையா, அது நீங்க டிசைட் பண்ணிங்க. இனிமே பாருங்க, இனிமே வரக்கூடிய டாபிக் தான் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். மனு வந்து சொல்றாரு, இங்க சொல்றாரு, யஜ்யங்கள்ல பசுக்களை வந்து ஆகுதி கொடுக்குறாங்களே, அந்த டாபிக்கை விளவரே பேசுறாரு, மறைக்கவே இல்லை. அந்த காலத்துல சில யஜ்யங்கள், ஸ்பெஷல் யஜ்யங்கள் பண்ணும்போது அந்த யஜ்யங்கள மிருகங்களுடைய மேதா, அந்த என்ன கொழுப்பு பயன்படுத்தி போட்டாங்களே, மாம்சங்களை போட்டாங்களே, இது வந்து எப்படி அப்படின்னு சில பேர் வந்து இதை படிச்சுட்டு உங்க யாகங்கள் எல்லாம் மிருகங்களை வெட்டி வெட்டி போட்டாங்கன்னு சொல்றான். இந்த பகுதியை படிச்சுட்டு இந்த பகுதிக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது மனு சொல்றார், நீங்க ஓப்பனாக உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ணுறேன். சரி, என்னென்ன ஸ்லோகம், நீங்க ஸ்லோகத்தை பாருங்க. 22வது ஸ்லோகத்துக்கு வாங்க. இது என்ன ஸ்டாண்ட் ஸ்லோகம்? இந்த புக்கு வந்து அவைலபிள், இதுக்கு டிரான்ஸ்லேஷன் அவைலபிள். நம்ம ரிஷிகள் வந்து எதையுமே எடிட் பண்ணி இதை மூடி மறைச்சபடிலாம் பண்ணல. இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்திருக்கு. அந்த கான்டெக்ட் என்ன, இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு நம்ம வந்து முயற்சி பண்ணி ஆகணும். எவ்வளோ ஒருத்தர் கேட்குறா உங்கள் சாஸ்திரத்தில் இப்படிலாம் இருக்கே அப்படின்னா, நீ வந்து இதை வந்து டிஃபெண்ட் பண்ணி தானே ஆகணும்.
அது வந்து கன்வின்சிங் ஆன்சர் கொடுத்து தானே ஆகணும். அப்போ தெரிஞ்சு தானே ஆகணும். அப்போ அதை படிச்சு தான் ஆகணும். அப்போ 22வது ஸ்லோகத்தில் பாருங்க, 5வது அத்தியாயத்தில் யஜ்ஞார்த்தம் பிராமணைஹி வத்யாக பிரசஸ்தா மிருகபக்ஷிணா விருத்தியானாம் சைவ விருத்தியர்த்தம் அகஸ்தியோ ஆச்சரத்து பூரா. அகஸ்திய முனிவர் முன்னாடி பண்ணியிருக்காருன்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். எங்க பாருங்க, இது பேசியிருக்கிறது மனு தர்மம். எங்க பேசியிருக்காரு இவருன்னா ஸ்வயம்பு மனு. ஸ்வயம்பு மனு அவரால் எழுதப்பட்ட புத்தகத்தில் அகஸ்திய ரெஃபரன்ஸ் வருது. அப்ப அகஸ்தியர் வயசுக்கு என்ன, அகஸ்தியோட வயசு என்ன? முருகரிஷி சொல்லும்போது அகஸ்தியர் வந்து ரெஃபரன்ஸ்கார், அகஸ்தியர் செய்திருக்கார். இப்ப நம்ம வந்து ஓவரா அந்த மகாத்மா காந்தியோட அகிம்சையில இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டோம். மகாத்மா காந்தி நம்ம படிக்கும்போது அகிம்சா தத்துவத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டோம். நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டா. மகாத்மா காந்தி அகிம்சா. புத்தரை ஏன் வச்சிருக்கோன்னா அகிம்சா மூர்த்தி. அவர் பார்த்தா அமைதியா இருக்கு. அகிம்சா அகிம்சா அகிம்சானா யாரையும் எதுவும் சொல்லாதீங்க, யாரும் எதுவும் திட்டாதீங்க, யாருக்கும் துன்பத்தை கொடுக்காதீங்கன்ற ஒரு கான்செப்ட் மைண்டுக்குள்ள டோட்டலா போனதுனால நம்ம அதுக்குலேருந்து மீண்டு வந்து வெளியில மற்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு முடியல, பார்த்தாலும் அக்செப்ட் பண்ண முடியல. எதிரியே இருந்தாலும் அவனுக்கு நீங்க கருணை காட்டு இப்படின்னு சொல்லி நம்மளை குட்டிச்சவராயிட்டாங்க. எதிரியே இருந்தாலும் உன்னை வந்து கொல்ல வரும்போது அவனிடத்துல அகிம்சையை காட்டு. சரியா? புரியுதா? அகிம்சான்ற ஒரு விஷயம் நம்ம ரொம்ப டீப்பா பார்த்தோம். குறிப்பா ஹிந்து மைண்டுக்குள்ள டீப்பா போனதுனால நமக்கு பல பிரச்சனை, அதெல்லாம் எக்கச்சக்கமான கேள்வி வருது. யதார்த்தத்தை அப்படியே நம்ம பார்க்க முடியல. சின்ன வயசுல நமக்கு அப்படி பண்ணிட்டாங்க. நம்ம வீட்லயும் பிள்ளைங்களை அப்படிதான் வளர்க்குறோம். கண்ணே நீ எங்க போனாலும் நல்ல பேர் எடுத்துன்னு வாடா, யார் அடிச்சாலும் வாங்கிக்கடா, திருப்பி அடிக்காதம்மா. அவங்க தான் அப்படி பண்ணாலும் நாம அப்படி பண்ணக்கூடாதுடா, நமக்கு புத்தி இல்லையா? இதே பேசதான் கிருஷ்ண பரமாத்மாட்ட அர்ஜுனன் கேட்டான். துரியோதனருக்கு முதலிய இவர்களுக்கு தான் அறிவில்லை, நமக்காவது அறிவில்லையா? கிருஷ்ணன் சொல்றான், உனக்கு அறிவில்லைன்னு சொல்லுங்க, என்ன சேர்த்துக்காத, நீ என்ன சேர்த்து அறிவில்லையான்னு நமக்குன்னு சொல்லாத, உனக்குன்னு சொல்லுடான்றான். ஏன்னா இவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம கொல்ல வரான், அவருக்கு மேல நீ வந்து இப்போ பரிதாபத்தை காட்டுற, இது அகிம்சையான்னு கேட்கிறான் கிருஷ்ண பரமாத்மா. நமக்கு அங்க எங்க ட்விஸ்ட் ஆகுறது, எங்க கன்ஃபியூஷன் ஆகுறதுன்னா, கிருஷ்ண பரமாத்மா பரம்பரோட அவதாரம். அவதார புருஷனா இருக்கக்கூடிய ஒருத்தன் எதிர்க்க நிற்கக்கூடிய உன்னுடைய குரு, உன்னுடைய தாத்தாவை அடின்னு சொல்றான். அப்ப இந்த பக்கம் பார்க்கும்போது அர்ஜுனன் வந்து தாத்தா மேலையும் குரு மேலையும் எடுத்து வளர்த்தவர் இல்லவா, பப்பன் சாதம் ஊட்டினவர் இல்லவா தாத்தா. பப்பன் சாதம் ஊத்திட்டு அவரை போய் அடிக்கிறியே, குரு எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாரு, குருவை போய் அடிக்கிறியே. அப்போ சொல்லிக் கொடுத்த குருவையும் எடுத்து வளர்த்த தாத்தாவை அடிப்பது தான் நியாயமா, தர்மமா அப்படின்னு இவன் கேட்கிறான். இந்த பக்கத்துல சொல்றாரு அது கரெக்ட் தான்றாரு. அது எப்படின்னு நம்ம கேள்வி வருது இல்லை? அது எப்படின்னு அந்த சூக்ஷ்மம் புரிஞ்சுக்கும் போது தர்மத்தோட சூக்ஷ்மம். அவ எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழும்போது இப்ப ராகத்வேஷத்தோடு அடிக்கல அர்ஜுனன். இது எனக்கு இந்த குருவை ஏற்கனவே பிடிக்கலன்னா ஒருத்தன் சான்ஸ் பார்ப்பான், இவரை நான் அடிச்சே ஆகணும். ஆரம்பத்துல இருந்து ஓவரா ஹோம்ஒர்க் கொடுத்தாரு, என்ன பாக்குறதுல அடிச்சாரு. கிருஷ்ணா நீ சொல்லலினாலும் இவன் அடிப்பேன். இது எப்படி? இதை ஏற்கனவே அதர்மத்துல இருக்கான், அவனை போய் நீ அடின்னு சொல்ல முடியும். தாத்தா ஏற்கனவே மற்றவங்களும் வாங்கி கொடுத்தாரு, தாத்தா எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல, ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி கொடுக்கல. கோன் ஐஸ்கிரீம் கேட்டேன், அப்போ எனக்கு சிப்ஸ் வாங்கி கொடுக்கல, லேஸ் வாங்கி கொடுக்கல, ஒன்றும் வாங்கி கொடுக்கல. இவரு அடிடா, நல்ல சான்ஸ் போட்டு அடி. கிருஷ்ணா நீ சொல்ல வேணாம், இந்த சான்ஸ் நானே பார்த்துருக்கேன், ஐ வெல்கம் திஸ் சான்ஸ், ஐ வில் ஹிட். இது தர்மமா? இவன் பூஜார்ஹா வரி சோதன, பூஜைக்கு உரியவர்கள், துவேஷம் இல்லை. இப்பயும் இந்த குரு நமஸ்காரம் பண்ணா தாத்தா ரெண்டு பேருமே அன்பு வச்சுக்கோ, ஆனா அடின்றான். என்னடா அது வித்தியாசமா இருக்கு, அன்போட அடின்றான். ஓ அன்போட அடிக்கலாமா? இப்ப நம்ம அடுத்தது ஒரு பிராக்டிகல் லைஃப், அன்பு இருந்தா அடிக்கலாமா? எங்க நிக்கிறான் இவன், யாரு, என்ன செய்யணும், இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கா, இவனோட குழப்பத்தை எப்படி போக்குறது, எவ்வளோ லேயர்ஸ் இருக்கு பாருங்க. அப்ப கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுன இடத்துல உன்னுடைய தாத்தாவையும் குருவையும் அந்த இடத்துல அடிக்கிறது தான் சிறப்பு. சொந்த பந்தங்களை அடிச்சு வந்து இல்லாம பண்ண, அதான் நியாயம், அதான் தர்மம் சொல்றேன். அப்ப தர்மத்தோட ஸ்டாண்ட் வந்து ரொம்ப புரியுறதுக்கு கஷ்டமா இருக்கு. எடுத்த உடனே அது புரிஞ்சிக்க முடியல. எடுத்த உடனே இது தப்பு, இது ரைட் அப்படின்னு சொல்லுவேன்.
அர்ஜுனன் இது சீதையை வந்து அக்னி பிரவேசம் பண்ணால் ராமர் அமைதியா இருக்கார். ராமர் தடுக்கல. ராமர் போய் குதின்னு சொல்லல. நீ போய் குதிய அக்னிலன்னு ராமர் சொல்லல. ஆனா அவளை குதிக்கும் போது ஏன் தடுக்கல கேட்க, ஏன் தடுக்கல? ஏதோ ஒரு தர்மம் இருக்குல்ல அங்க, அதுதானே புரிஞ்சுக்கணும். ராமர் தடுக்காம போயிட்டு ராமர் மோசம் அப்படின்னு நம்ம டக்குன்னு பார்த்தோன்னு சொல்றோம். இந்த தர்மத்தை பொறுத்தவரை உடனே பார்த்த உடனே அது முடிவுக்கு வரக்கூடாது. அதை அனலைஸ் பண்ணி எந்தெந்த சுச்சுவேஷன் யாருக்கு எப்படி, பல ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கு பல அனாலிசிஸ்க்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரும். எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னு. இப்போ அகஸ்திய ரிஷி இதெல்லாம் எதுக்கு இந்த பேக்ரவுண்டு கொடுக்குறாருன்னா தர்மத்தை டக்குன்னு புரிஞ்சு பார்க்கும்போது அப்படி இருக்கும். அப்போ அகிம்சை அப்படின்னா எந்த உயிரையும் சாகடிக்காமல் இருக்கிறது அகிம்சை. வீட்டில் பாம்பு, நல்ல விஷ பாம்பு வருது, குழந்தைய கடிக்க போகுது, குழந்தை வச்சுருக்கோம், அந்த இடத்துல வந்து அகிம்சையை பார்த்து நீங்கள் கட்டு வீரனை அப்படியே விட்டுருவீங்களா? எப்படி ஹேண்டில் பண்ணுறது? எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு இருக்குல்ல. குழந்தையோட கொசு அப்படியே முச்சிரு, கொசு முக்கிறது. உடனே நீங்கள் அதை அகிம்சை கொசு போய் அடிப்பீங்களா? மெதுவாக ஊதுவீங்களா? அடிச்சு இல்லாத பண்ணியா என்ன? ஒரு கொசு உள்ளுக்குள்ள வரக்கூடாது. அகிம்சைன்றதை ரொம்ப ஓவரா நம்ம வந்து பாராட்டிட்டோம். அதனால வந்து வேணா நமக்கு அகிம்சைன்றது தப்பா புரிஞ்சு ஓவரா பாராட்டி எதுவுமே யாரையுமே என்னமே சொல்லக்கூடாது. அதனால நம்ம வீட்டில் இருக்கிற பொன் பிள்ளைங்க எங்கேயாச்சும் வாழை போச்சுன்னு வச்சுங்களேன், எங்கேயாச்சும் வாழை போச்சுன்னா அவன் வந்து அந்த வீட்டில் இதில் போட்டு அடி அடின்னு நொறுக்குறாங்க, அதை திட்டுறாங்க, என்னென்னமோ குடும்பப்படுத்துறாங்க. இதெல்லாம் சப்ரஸ் பண்ணி உட்காந்துட்டு, ஏமா நீ உட்காந்து என்கிட்ட ஏன் சொல்லலைன்னா அகிம்சையை ஃபாலோ பண்ணலாம். நீயும் அகிம்சையும் இது எப்படி? நீ போகிற இடத்துல வந்து தேவையில்லாமல் உன்னை சப்ரஸ் பண்ணுறான், தேவையில்லாமல் திட்டுறான், உனக்கு போட்ட எல்லா நகையும் எடுத்துட்டான், ஏமாத்துறான், உன்னை ஒரு வேலைக்கார பொண்ணு போல அடிமையாக நடத்துகிறான். இது அகிம்சையா? இது கராத்தே சொல்லி கொடுத்துல அமைச்சிருக்கணும் நம்ம பிள்ளைங்க. உங்களுக்கு புரியுது எது அகிம்சைன்னு? யார் என்ன தப்பு செஞ்சாலும் அதை அப்படியே தாங்கி கொண்டு அப்படியே இருக்கிறது அகிம்சை. நம்ம கான்செப்ட் ஆஃப் அகிம்சை வந்து வேற எதுவும் போயிட்டு. கிருஷ்ண பரமாத்மாவோட பகவத்கீதை ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தை படிச்சு செகண்ட் அத்தியாயத்தோட ஆன்சர் பார்த்தாலே அகிம்சை கான்செப்ட் புரிஞ்சிடும். துவேஷத்தோடு ஒருத்தர் அழிக்கணும்னு நினைக்கிறோமே அதுதான் ஹிம்சை. துவேஷம் மனசுக்குள்ள துவேஷம் ஏற்பட்டு அழிக்கணும்னு நினைக்கிறது ஹிம்சை. மற்றபடி எந்தெந்த இடத்துல யார் யாரே என்னென்ன எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ எல்லாம் அகிம்சை தான். இப்ப இங்க பாருங்க, இந்த ஸ்லோகத்துல யஜ்ஞார்த்தம் பிராமணைஹி வத்யா பிரசஸ்தா மிருகபக்ஷினஹா. சில யஜ்ஞங்கள்ல, அது ஸ்பெஷல் யஜ்ஞம், எல்லா யஜ்ஞம் இல்லை, ஒரு சில யஜ்ஞங்கள்ல மிருகங்களை பட்சிகளை வதம் செய்து அதனுடைய மாம்சத்தோடைய பகுதி எடுத்து அதில் யாகம் செய்தார்கள். இருக்கு, ஒத்துக்குங்க, இருக்கு, மூடி மறைக்கல, செய்தார்கள். அது யாரு வந்து பிரமாணம்? அகஸ்தியரும் இதை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்ற. அப்படி சொல்லும் போது உடனே நீ இப்படி சொல்றியே, இது யாராச்சும் பண்ணியிருக்காங்க? அகஸ்தியர் செய்திருக்கிறார் முன்னாறு காலத்தில், சரியா? பபூர்ஹி புரோடஷாயா பக்ஷானம் மிருகபக்ஷினாம் புராணேஷ்வபி யஜ்ஞேஷு பிரம்மக்ஷத்திர வசேஷு க்ஷத்ராவச சவேஷு ச. பிராமணர்கள் க்ஷத்திரியர்கள் இவர்களை செய்திருக்கிறார்கள் முன்னாடி, புராணேஷ் முன்னாடி ஒரு காலத்தை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்திருக்கு. எந்தெந்த பட்சிகளை வந்து இதுல யாகத்துல சேர்க்கலாம், எந்தெந்த மிருகங்களை யாகங்கள் சேர்க்கலாம்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. எந்த யாகத்தை சேர்க்கலாம்னு லிஸ்ட் இருக்கு. எப்படி பண்ணணும்னு ஒரு பெரிய முறையே இருக்கு. இப்ப நமக்கு இந்த யாருமே இங்க பண்றதில்லை. இந்த கலியுகத்துல எங்கேயுமே யாரும் எங்க பண்றதில்லை. ஒரு காலத்துல இருந்தது அந்த விஷயம் பேச, நம்ம சாஸ்திரத்துல அப்படி இருந்ததே அப்படின்னா அதை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். மூடி மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு காலத்துல எங்கேயோ பண்ணியிருக்கா. இதாச்சா, இந்த டாபிக் ஆச்சா, இது அப்படியே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்றது. கண்டினியூ பண்ண மேல. எதுக்தம் துஜாதீனம் பக்ஷ்ய அபக்ஷ்ய அசேஷதா. எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்ற விஷயத்துல மாம்சஸ்ய அத்தஹா பிரவக்ஷாமி விதிம் பக்ஷ்ய வர்ஜனை. எப்படிப்பட்ட மாம்சங்களை சாப்பிடலாம், ஏன் மாம்சங்களை சாப்பிடக்கூடாதுன்றதை நான் இன்னும் விலாவரியா சொல்றேன்ற. மாம்சம் சாப்பிட்றது ரைட்டா, மாம்சம் சாப்பிட்றது வந்து தப்பான்ற விஷயத்தை நான் பேசுகிறேன். சரியா?
ரைட் ரைட். இந்த ஸ்லோக நம்பர் 26, 22, 23, 26க்கு வாங்க. 24 வேண்டாம், 25 வேண்டாம், 26 வேணாம், 27க்கு வாங்க. 27 கடைசி லைன் ஒரு பிராணானாம் ஏவ ச அத்தியே. எங்க மாம்சம் சாப்பிடணும்னா உயிர் போற இடத்துல மாம்சம் சாப்பிட்டு உயிரை பாதுகாத்துக்கோன்னு சொல்லிட்டு 27வது ஸ்லோகத்துல பிராணானாமேவ சாத்தியே, பிராணன் போகின்ற நேரத்தில் நான் ஏதாச்சும் சாப்பிட்டு உயிர் வாழணும்னு ஒரு நிலை வந்தால், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில மாம்சம் தான் இருக்கு வேற இல்லைன்னா அதை சாப்பிட்டு உயிரை காப்பாத்திக்கோண்டு ஆபத்தர்மம். மாம்சம் சாப்பிட்ற எங்க உயிர் போகிற நேரத்தில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படி கிடைச்சா சாப்பிடு, தப்பு இல்லை. இதையே எடுத்துக்கொண்டு இதையே பொழப்பா எனக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் பிராணம் போறா போலே இருக்கு, எனக்கு வடிச்சு வடிச்சு கொட்டுங்கோ அப்படின்ற மனுஷன் கான்டெக்ட் வந்து பாருங்க எவ்வளவு ஹைலி ப்ராக்டிக்கல் டெக்ஸ்ட். இந்து தர்மம் எல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கல். பேச போற டாபிக்லாம் வெரி ப்ராக்டிக்கல். பிராணஸ்ய அன்னமிதம் சர்வம் பிரஜாபதிய கல்பயத்து. ஒரு ஸ்டேட்மெண்ட் பாரு, இந்த உலகத்துல இருக்கிறது பூரா சாப்பாடு, எல்லாமே சாப்பாடு தான் ஒரு வகையில். பிராணஸ்ய அன்னமிதம் சர்வம், பிராணனுக்கு அன்னமா தான் உலகத்து எல்லாமே இருக்கிறது. ஸ்தாவரம் ஜங்கமம் செய்வ சர்வம் பிராணஸ்ய போஜனம். அது நடக்கக்கூடியதோ நடக்க முடியாததோ, அது செடி கொடி மரங்களா இருந்தாலும் இல்லை நடந்து போகக்கூடிய எதுவா இருந்தாலும் எல்லாமே எதுக்கோ ஒன்றுத்துக்கு சாப்பாடா அமைகிறது. ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். உலகத்துல படைச்ச எல்லாம் எதுக்கோ சாப்பாடா ஆகிறது. ஜெனரல் ஸ்டேட்மெண்ட், ஜெனரல் ஃபார்முலா. பிராணஸ்ய இதம் சர்வம் பிரஜாபதி அகல்பித்த. உலகத்தை படைக்கும் போதே இந்த இறைவன் படைச்சிருக்கான், இது எது எதோ அடிச்சுதான் சாப்பிடும் இந்த உலகத்துல. அது நடக்கிறதா இருக்கலாம், நிக்கிறதா இருக்கலாம். ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டாரா? அப்புறமா இருக்கும் சராணாம் சராணாம் அன்னம் அச்சராகா. எது இதெல்லாம் நடக்கிறதோ நடக்கக்கூடியதெல்லாம் நடக்க கூடாததை சாப்பிடுது. பசு எல்லாம் புல்லு சாப்பிடுது. சராணாம் அன்னம் அச்சராகா, நடக்கக்கூடியதெல்லாம் நடக்க முடியாததை சாப்பிடுது. நம்ம வீட்டில் பசங்கள்லாம் நடக்கக்கூடிய பசங்கள்லாம் கொய்யா மரம் நடக்காம இருக்கு, கொய்யா பழத்தை அடிச்சு சாப்பிடுது. அவன் நடக்கக்கூடியதுல நடக்க முடியாம இருக்குதான் அடிச்சு சாப்பிடுறது. தம்ஷினாம் தம்ஷினாம் அதம்ஷினஹா. பல்லு இருக்கிறது, பல்லு இல்லாத அடிச்சு சாப்பிடுது. தம்ஷினா இந்த பல்லு கோரப்பல். பல்லு இருக்கிறது, பல்லு இல்லாத அடிச்சு சாப்பிடுறது. உலகத்துல பாருங்க நிலைய. அஹஸ்தாஸ்ச சஹஸ்தானம், கை இருக்கிறதுனா கை இல்லாத அடிச்சு சாப்பிடுது. சூரானாம்ச பீரபகா, எவன் வெயிட் உள்ளவனா இருக்கிறானோ அவன் வெயிட் இல்லாதவனா அடிக்கிறான். நம்ம வீட்டில் நடக்கிற கேஸ் தான், நம்ம ஆஃபீஸில் நடக்கிறது தான். கடைசி ஸ்லோகம் சொன்னீங்களே அந்த பஞ்ச் லைன் எங்களுக்கு. வேலை நான் பண்ணுவேன், இன்னொருத்தன் பேர் எடுத்துக்கிறான். நான் பீரு, அவன் சூர. கான்செப்ட் பாரு. பல்லு இருக்கிறது பல்லு இல்லாத அடிக்கும், கை இருக்கிறது கை இல்லாத அடிக்கும், நடக்கிறது நடக்க முடியாத அடிக்கும். எவன் வெயிட்டா இருக்கானோ அவன் சொங்கி அடிப்பான். இப்படிதான் அடிச்சு வாழ்றது. அப்ப அடிச்சு வாழ்றது உலகத்தின் நிலையாக இருக்கிறது உண்மை. சாஸ்திரம் உண்மையை பேசுறது. இப்படிதான் நடக்கும். இவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறானோ அவன் பவர்ஃபுல்லா இருக்கிறோம், பவர் இல்லாதவனா அடிப்பான். அடிக்கிறது தான் இப்படி அடிக்கிறது இல்லை, அவன் பல விதத்துல அடிப்பான். கையை வச்சுதான் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லாம பண்ணிடுவான். எதிர்த்து கேள்வி கேட்டாலும் நீ காலி. என்ன கம்பெனி விட்டு வெளில அனுப்பிச்சிடுவா, உன்னை வெளில அனுப்ப மாட்டேன், உள்ளுக்குள்ள வச்சு அடிப்பேன். நீ வெளியில விட்டுரு, என்ன வாழ்க்கையே விட்டு நான் எங்கேயா போய் பொழைச்சிக்கிறேன். அது எப்படி? நீ வெளியில விட்டா நீ பவரா என்ன அடிச்சிருவிய? அப்போ சூரானாம் செய்வ வீர. இப்படிதான் உலக நிலை போயின்னு இருக்கு. யஜ்ஞாய ஜக்ஞிமான் ஜக்ஞி தர்மாம்ஸ்ய ஏதத்யேவ தெய்வோ விதிஹி ஸ்மிருதா அதோ அந்யதா பிரவருத்திஸ்து ராட்சசோ விதி ருச்சத்தை. எல்லாம் கவனிச்சுனே வாங்க, நோட்ஸ் எடுத்துங்க, நிறைய கொஸ்டின் வரும், பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். யஜ்ஞம் பண்ணும்போது யஜ்ஞத்திற்காக ஒரு ஜீவனை நம்ம அதில் அதனுடைய மாம்சத்தை போடுறாங்க. யஜ்ஞம் செய்யும் போது ஒரு ஜீவனுடைய மாம்சத்தை அதில் போடுறானே அது தெய்வ விதி.
மற்றபடி இவன் அடிச்சு சாப்பிட்றதுக்காக பண்றான அது ராட்சச விதி. ஒரு ஜீவனுடைய உயிர் யஜ்ஞத்தின் போது அது அதில் கொடுக்கப்படுகிறது, அது மாம்சம் பயன்படுத்தப்படுது, அது தெய்வ விதி. யஜ்ஞம் இல்லாம வெறுவனே சாப்பிட்டான்னா அது ராட்சச விதி. இது எழுதும்போது கேள்வி 1000 வரும். அந்த 1001 சேர்த்து எழுதிக்கோ. நான் அத்யாத்து அவிதினா மாம்சம் விதிஜ்ஞோ அனாபதி துஜகா. விதி இல்லாம அந்த மாம்சத்தை விதி இல்லாம மாம்சத்தை சாப்பிடக்கூடாது. நான் அத்யாத்து நம்பர் சொல்லிடுறேன். 31வது ஸ்லோகம் எடுத்துக்கோ. 31வது ஸ்லோகம் நான் சொல்லிட்டேன். 33வது ஸ்லோகம். நான் அத்யாத்து அவிதினா மாம்சம், விதி இல்லாம அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு சிஸ்டம் இல்லாம மாம்சத்தை சாப்பிடாது. ஆபத்து காலத்துல சாப்பிடக்கூடாது. ஆபத்து இல்லாத காலத்துல சாப்பிடக்கூடாது. ஆபத்தே வரல, உயிருக்கு ஆபத்து வரல, சும்மா மாம்சம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் விதியோடு தான் மாம்சம் சாப்பிடணும், விதி இல்லாம மாம்சம் சாப்பிடக்கூடாது. ஜக்த்வா அபிதனா மாம்சம் பிரேதா தைஹி அத்தியதே அவசா. யாராச்சும் ஒரு மனிதன் விதி இல்லாத தேவையில்லாம மாம்சத்தை சாப்பிட்டான் என்றால் பிரேதா செத்து போன பிறகு தைஹி அத்தியதே அவசா. எந்தெந்த மாம்சம்லாம் சாப்பிட்டானோ அந்த ஜீவராசிகளும் நரகத்தில் அவனை பிடிச்சி சாப்பிடும். ரெண்டு ஸ்லோகத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தது, திடீர்னு ஒரு ட்விஸ்ட் ஆயிட்டே. இப்படி அப்படியே மாத்தி மாத்தி சொல்லுவார் பாருங்களேன். இப்ப அவர் கடைசியில சாப்பிடலாம்னு சொல்றாரா இல்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றார்? அதை சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. விதி இல்லாமல் எந்த விதமான மந்திர உச்சாடனம் இந்த ஹோம ஜபங்கள்லாம் இல்லாமல் எவனோ ஒருத்தன் சாப்பிடுகிறானோ, ஆபத்து வந்த காலத்தில் தான் சாப்பிடணும். ஆபத்து இல்லாத நல்லா இருக்கும்போது சாப்பிட்றானோ இதெல்லாம் சாப்பிட்டு கொண்டே ஜக்த்வா அவிதினா மாம்சம். விதி இல்லாம ஒரு தேவையில்லாத ஒரு மிருகத்தை கொன்றாலோ இவன் இதெல்லாம் தவறு. இப்படி இவன் கொண்டு சாப்பிட்டால் பிரேத்தா செத்து போன பிறகு, இங்க எல்லாம் செத்து போய் இவனை சாப்பிட்டான் இல்ல, செத்து போன பிறகு இதெல்லாம் அங்க காத்துன்னு இருக்குமா. வாமா வா, யாரு நீங்கெல்லாம் என்ன வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருக்கீங்களோ அப்படின்னு. உன்னை வரவேற்கிறதுக்காக தான் இருக்கிறோம், உன்னை பொறான்றதுக்காக. இவனை மற்ற ஜீவர்களும் சாப்பிடும். தைஹி அத்தியதே அவசா. அவர்களால் அந்த ஜீவராசிகளால் இவன் சாப்பிடப்படுவான். ஓகே, இது என்ன பாருங்க, மாத்தி 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 சொல்றா பாருங்களேன். 37வது ஸ்லோகம் வாங்கோ. 37வது ஸ்லோகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. இவ்வளவு சாஸ்திரங்கள் சொல்றதெல்லாம் படிக்காம விட்டுமா நம்ம? 37வது ஸ்லோகம் பாருங்க. குர்யாத்து கிருத பசும். ஒருவேளை உங்களுக்கு சாப்பிடணும், மாம்சம் சாப்பிடணும்னு ஆசை இருந்தா கிருத்தம் நெய்யால செஞ்சு அதை சாப்பிடுன்றார். நெய்யால ஒரு பூனை செஞ்சுக்கோ, நெய்யால ஒரு மானை செஞ்சுக்கோ. நெய் கிருத்த பசும். கிருத்த பசும் சங்கே குர்யாத்து பிஷ்ட பசும். இல்ல மாவுல செஞ்சுக்கோ, கோதுமாவு மைதா மாவு. பிஷ்ட பசும் நெய்யால செஞ்சுக்கோ, இல்ல மாவால செஞ்சுக்கோ. நத்வேவது விருதாஹந்தும். தேவையில்லாம ஒரு ஜீவனை சாகடி கூடாது. சாப்பிடணும்னு ஆசை இருந்தா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடு. பசும் இச்சேத்து கதாச்சன. ஒரு 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 மிருகத்தை அடிச்சு சாப்பிடக்கூடாது. எனக்கு மாம்சம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்க, ஒரு 4 கிலோ மைதாமா வாங்கிடுவா. ஏன் 4 கிலோ மான் கறி சாப்பிடும்? ஏன்னாலே இந்த ஒரு சில நாயை பார்த்தா எனக்கு நாய் போல பண்ணிக்கோ, தப்பு இல்லை, பண்ணிக்கோ. எந்த விதத்தில் எனக்கு பூனையை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. எலி, பிக் எலி, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. பசு என்ன பிஷ்ட பசும் கிருத பசும் செஞ்சு சாப்பிடு. என்ன பாருங்க, உங்க ஆசை இருக்கப்ப இந்த ஆசையே படக்கூடாதுன்னு புத்தருடைய கண்டிஷன். இங்க அப்படி இல்லை. உனக்கு அப்படி தோணுச்சுன்னா அப்படி செய்யுந்த ஒரு வழி கொடுக்காதுல்ல, அவுட்லெட். எவ்வளவு பிராக்டிக்கலா இருக்கு பாருங்க சாஸ்திரம், எவ்வளவு பிராக்டிக்கல் பாருங்க. சரி, பசு நான் இல்லை இப்பெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடைக்கிறது, இந்த பழங்கள்லாம் கிடைக்கிறது பாருங்க. இந்த மெலாம்பழம்லாம் கிடைக்கிறதுல, வாட்டர் மெலன், அதுலயே செஞ்சு அதை சாப்பிடு. இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மெலாம்பழத்தில் செய்ய, எதில் வேணாலும் செஞ்சுக்கோ.
உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு வாங்கு, அதை சீவி யானை மாதிரி பண்ணிடு, அதை சாப்பிடு. அவ்வளோதான். கருணக்கிழங்கு தான் பெருசாக இருக்கும். இவ்வளோ பெரிய கருணக்கிழங்கு எடுத்து என்ன வேணுமோ 2-3 கருணக்கிழங்கு ஒன்றா வச்சுக்கோ, காண்டாமிருகத்தை பண்ணி சாப்பிட. அவ்வளோதான். என்ன அழகு பாருங்க. இந்த மனு எப்படி எவ்வளோ ப்ராக்டிக்கலான ஆள் அவர் படிக்காம மிஸ் பண்ணிட்டு எவ்வளோ ப்ராக்டிக்கலா சாப்பிடணும் தோணுது சாப்பிட, வேணும்னு சொல்லி சாப்பிட. கிழங்கு சாப்பிட, அந்த காலத்து மாவு சாப்பிட, கிருத பசு, பிஷ்ட பசு சாப்பிட. நீ ஸ்ரீவிங்க இப்போ முட்டை சாப்பிடணும்னு ஆசை. இப்போ முட்டையில் 2 முட்டை இருக்குது. ஒன்று வெஜிடேரியன் முட்டை, நான் வெஜிடேரியன் முட்டை. தெரியுமா உங்களுக்கு? முட்டை வெஜிடேரியன் ஆக்கிட்டாங்க, நான் வெஜிடேரியன் இல்லை. அது எந்த கான்ஃபரன்ஸில் டிசைட் பண்ணாங்கன்னு தெரியாது. யார் ஸ்காலர்ஸ்லாம் இந்த சங்கம் ஏற்பட்ட இந்த சங்கத்தின் மூலமாக இன்றிலிருந்து முட்டை இஸ் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் கிடையாது. யாரோ டிசைட் பண்ண. இப்போ முட்டையில் அந்த நான் வெஜிடேரியன் இல்லை, வெஜிடேரியன் தானா அவங்க சொல்கிறாங்க. இது என்ன இதுன்னு தெரியல. இப்போ நம்மளா டிசைட் பண்ணிக்கிறது தான். இனிமேல் இது என்ன வெஜிடேரியன் இல்லை அப்படின்னு, நான் வெஜிடேரியன் இல்லை, இது வெஜிடேரியன் அப்படி. பிஷ்ட பசும் இது சாப்பிடும். விருத்தாந்தம் பசு மிச்சேத்துன்னு தேவையில்லாமல் பசுவை கொல்லக்கூடாது. பசுனா இங்கே பசுனா எல்லா மிருகங்களும் அண்டர்ஸ்டுட். இப்போ சொல்லிட்டாரா, யாவந்தி பசு ரோமானி தாவத் கிருத்வாக மாரணம். அடுத்த ஸ்லோகம் 38வது. விருத்தாம் பசுக்னஹா பிராப்னோதி பிரேத்து ஜென்மனி. ஒருவேளை தேவையில்லாமல் ஒரு மிருகத்தை கொன்றான் என்றால் அந்த மிருகத்தினுடைய ரோமங்கள் எத்தனை இருக்கோ அத்தனை வருடங்கள் நரகத்தில் வாழ்வான். என்ன முதல் கிளாஸ்லயே இப்படி பயமுத்த, இன்னும் 1 வாரம் இருக்கு இந்த கிளாஸ். கடவுளே, யாவந்தி பசு ரோமானி தாவத் கிருத்வா மாரணம். அந்த பசு ரோமங்கள் எத்தனை இருக்கோ விருத்தாய் பசுக்குனஹா, விருத்தான தேவையில்லாம கொண்டானா பிராப்னோதி பிரேத்தி ஜென்மனி. பல ஜென்மங்கள்ல இவன் எத்தனை ரோமங்கள் இருந்தோ அத்தனை ஜென்மங்கள் எடுப்பான். தேவையில்லாம ஒரு ஜீவனை கொண்டான். ஏதோ நம்ம காரில் போகிறோம் தெரியாமல் ஏதோ ஒரு மிருகம் வந்துடுது, அடிச்சு அதெல்லாம் வேற விஷயத்தில் சேரும். தேவையில்லாமல் கொழுப்பு எடுத்து போய் ஒரு ஜீவனை கொன்றான் என்றால் அவ்வளோ பாப்பங்கள் அனுபவிக்கும். சும்மா இல்லை. யஜ்ஞார்த்தம் பசவசிரஷ்டா ஸ்வயமேவ ஸ்வயம்புவா. பிரம்மதேவன் சில பசுக்களை யஜ்ஞத்துக்காக உற்பத்தி பண்ணாரா. சில பசுக்களை, பசுனா இங்கே பசு இல்லை, சில மிருகங்களை. யஜ்ஞோஸ்ய பூத்தியை சர்வசிய தஸ்மாத் யஜ்ஞவதா அவதா. இந்த யஜ்ஞங்கள் உலக நன்மையின் பொருட்டு செயல்படுகிறது. அதனால் யஜ்ஞத்தில் செய்யப்படுகின்ற சில வதங்கள் வதத்தில் சேராதுன்ற. முதல்ல இது கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். என்ன இது இப்படிலாம் சொல்லியிருக்கிறது, சொல்லியிருக்கு. இதெல்லாம் நம்ம கேள்வியே படல, யாரும் சொல்லவே இல்லை. பயப்படுறேன், டாபிக் தொடர்றதுக்கு பயப்படுறேன். ஆனால் தொட்டு தான் ஆகும் நம்ம இதெல்லாம். யஜ்ஞத்தில் சில மிருகங்கள் யஜ்ஞத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு. அதுல பயன்படுத்தக்கூடிய அந்த வதம் வதத்துல சேராது என்ற. ஏன்? அந்த யஜ்ஞம் உலக நன்மைக்காக செய்யப்படுகிறது, அது சேராது. சரியா? அந்த ஸ்லோகம் 39வது ஸ்லோகம் தான் சொன்னது. இப்போ 40வது ஸ்லோகம் வாங்க. ஓஷத்யா பசவஹா விரக்ஷா திரியச்ச பக்ஷிணஸ்ததா யஜ்ஞார்த்தம் நிதனம் பிராப்னுவந்தி அஸ்ருதி புனஹா. சில விஷயங்களை யஜ்ஞத்துக்கு பயன்படுத்துகிறோம். என்ன? ஓஷதி, மருந்து செடிகள்லாம் பயன்படுத்துகிறோம். இந்த இதெல்லாம் மருந்தெல்லாம் பயன்படுத்துகிறோம் பாருங்க, நிறைய கொடுப்பேன், தொன்னையில் கொடுப்பேன். பசவஹா விரக்ஷாஹா பக்ஷினா, சில மிருகங்கள், சில பட்சிகள், சில மரங்கள், சில செடிகள், இதெல்லாம் பயன்படுத்துகிறோமே. யஜ்ஞார்த்தம் நிதனம் யஜ்ஞத்துக்காக அதில் மரணம் அடைந்தால் உயர்ந்த நிலையை அடைகிறது என்றார். யஜ்ஞத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பட்சிகள், மிருகங்கள், செடி கொடிகள்லாம் அது அழிந்த பிறகு உயர்ந்த நிலையை அடைகிறது. பிராப்னோதி உஸ்ருதி புனஹா. மதுபர்கே, அடுத்த ஸ்லோகம் 41. மதுபர்கேச்ச யஜ்ஞேச்ச பித்ரு தெய்வத கர்மணி. பித்ருக்களை பூஜிப்பதற்காகவும் தெய்வங்களை பூஜிப்பதற்கும் அத்தைவ பசவஹா ஹிம்சியா நான் அந்நியத்திர இத்தி அப்ருவன். அங்கங்கெல்லாம் பயன்படுத்தலாம் தெய்வ பூஜை, பித்ரு பூஜை. அந்த ஃபேமிலியில் அந்த செத்து போயிட்டாங்க, அவர்களுக்கு பூஜை பண்ணுறதுக்காக சில படையெல்லாம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஓகே, இது அப்பர் வீத் மனு சொல்லியிருக்காரு, மற்ற இடத்துல பண்ணக்கூடாதுன்னு. அவள் எல்லா இடத்துலையும் அடித்து சாப்பிட்றதுன்றது விதி இல்லை, அது பண்ணக்கூடாது.
தேவையில்லாம ஒரு மிருகத்தை அடிக்கக்கூடாது. அப்ப எங்கெங்கெல்லாம் அது அலோட் அப்படின்னு பண்ணிருக்க, ஒரு நியதியை ஏற்படுத்தியிருக்கார். இதை செய்யலாம்ன்றதுக்கு நியதி இருக்கிறது, அதை செய்யக்கூடாதுன்றதுக்கும் சொல்லியிருக்கார். தேவையில்லாம நீ அடிச்சானா இத்தனை ஜென்மங்கள் அடிப்ப, அதே மிருகங்கள் உன்னை பழி வாங்குறதுக்கு நரகத்தில் இருக்கும்னு சொல்லிட்டார். தேவையில்லாம. அப்ப எந்த இடத்துல வந்து அலோடு, எந்த இடத்துல நாட் அலோடு. ஏதேஷு அர்த்தேஷு பசுன் ஹிம்சன்னு வேத தத்துவார்த்த வித் துஜஹா ஆத்மானம் ச பசும் செய்வ கமைதி உத்தமம் கதிம். 42வது ஸ்லோகம். இந்தந்த விதிக்கப்பட்ட இடங்கள்ல இதெல்லாம் நடந்தால் அந்த பசுக்கள் உயர்ந்த கதையை அடைகிறது. எவன் அந்த காரியத்தில் ஈடுபட்டானோ அவனும் உன்னத கதையை அடைகிறான். 2 பேருக்கும் உன்னத கதி உண்டு பரவிஷயத்துல, பரலோகத்துல. 44வது ஸ்லோகம். யோ வேத விகிதா ஹிம்சா நியதா அஸ்மின் சராச்சரே அஹிம்சாயாமேவ தாம் வித்யாத்து வேத வேத தர்மோஹி நிர்பவௌ. வேதங்களில் சொல்லப்பட்ட எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி மிருக பட்சி பயன்படுத்தப்படுகிறதோ அதெல்லாம் ஹிம்சையில சேராது, அதெல்லாம் அகிம்சைன்ற. அஹிம்சாமேவ தாம் வித்யாத், அதுக்கு பேர் அகிம்சைன்னு சொல்லு. இந்தந்த இடத்துல இந்தந்த மிருகங்கள் பட்சிகள் பயன்படுத்தினால் அது ஹிம்சையாகாது, அகிம்சை. வேதா தர்மோகி நிர்பவ். வேதத்திலிருந்து தான் தர்மத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். வேதமே சொல்றது இந்த இடத்துல வந்து ஓகே, இந்த இடத்துல நாட் ஓகேன்னு சொல்லுது. அப்போ இது என்ன, அஹிம்சாமேவ தாம் வித்தி. அந்த ஹிம்சை அகிம்சைன்னு பேர், அது ஹிம்சை இல்லைன்ற. இப்போ எவ்வளோ டீப்பாக போது பாருங்க. இப்போ நம்ம அகிம்சைன்னு என்ன நினச்சிருக்கோன்னா, நம்மக்கிட்ட பணத்தை ஒருத்தன் பிடுங்கிட்டு போடுறான். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது. அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது எதிர்க்க வந்து குடிச்சிட்டு வரான் 4 பேர். காரில் வரவங்க அவன் மேலே மோதக்கூடாதுன்னு பள்ளத்தில் போய் விடுறாங்க. குடிச்சிட்டு வந்தவன் அப்புறம் அந்த காரை அடித்து உள்ளுக்குள்ளே இருந்து பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். பணத்தை எடுத்துன்னு போயிட்டான். அவன் செல்ஃபோனும் எடுத்துன்னு போயிட்டான். அப்போ இவங்க என்ன பண்ண, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, ஐயா என் பணம் போனாலும் பரவாயில்ல, அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என் செல்ஃபோன் மட்டும் கொடுக்கணும்னு கேட்குறேன். செல்ஃபோனில் எனக்கு வந்து ஜீவிதம் போயிடும். ஏன்னா பணம் போனால் பரவாயில்ல, அவங்களை ஒன்றும் பண்ணது. இது அகிம்சையா? இது இவன் தப்ப இவன் அடிச்சிட போறோன்னு நம்ம வந்து இவனுக்கு ஒதுங்கி போனா இவன் இப்படி பண்ண அவனுக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கணும். அந்த பனிஷ்மெண்ட் இம்சைன்னு எப்படி நீ வந்து கருத்து சொல்றாங்க? இதே போல எத்தனை பேர் அவன் படத்துல தள்ளுவான். அந்த தப்புனா அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் ஹிம்சை தான். அது ஹிம்சை இருந்தா அகிம்சை. அது ஹிம்சை இல்லை, அகிம்சை. ஏன் இருக்கிற காப்பாற்றணும். இதுதான் நம்முடைய கான்செப்ட் ஆஃப் அகிம்சை. இதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கின்னு எனக்கு கெடுதல் பண்ணா கூட உனக்கு ஒன்றும் நல்லது பண்ணாதீங்க, நான் என் வாழ்க்கை கொண்டு நான் ஒன்று போகிறேன். உலகம்னா இப்படி தான் இருக்கணும். இது ஒரு ஃபிலாசபி. இந்த ஃபிலாசபியில் குட்டிச்சவரானதான் நம்ம நாடு. யார் வந்தாலும் அடிச்சுக்கோ, இவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்க. ஏன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான். இவன் தான் இருக்கிறதுல நல்லவன். யார்? ஹிந்துஸ். உலகத்தில் வந்து இந்துக்கள் தான் ரொம்ப நல்லவங்க. எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க. அது திருப்பியே கேட்க மாட்டான். இப்போ புரியுதா? ஏன் நீங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குங்களே, ஏன் திருப்பி கேட்க மாட்டீங்க? அகிம்சா பரமோ தர்மம். அகிம்சையில நிலை பெற்றிருக்கிறோம். இதுதான் பெரிய. அது வந்து அகிம்சை இல்லை, அது வந்து வேற ஒரு தமஸ், தமோ குண நிலையில் இருக்கிறதால அது அகிம்சைன்னு நம்ம பூசி மொழிக்கிறோம். அதுக்கு ஒரு பெரிய பேர் கொடுக்கும். அர்ஜுனனை தான் பண்ணா, கிருஷ்ணன் திட்டினா. அது அகிம்சை இல்லடா, சுத்திரம் ஹிருதய தௌர்யம், உங்களோட மைண்ட் வீக்னஸ், மென்டல் வீக்னஸ் அந்த நிலையில் இருக்கு. அவ இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஹிம்சை ஹிம்சையில அது அகிம்சை. என்ன தைரியமா பேச பாருங்க மனு. பேசுறாரா? யோ அஹிம்சகானி பூதானி ஹினஸ்தி ஆத்ம சுகேச்சையா. இப்ப அடுத்த ஸ்லோகம் 45வது ஸ்லோகம் மாத்தி மாத்தி பேசுறாரு. யோ அஹிம்சகானி பூதானி. ஒரு ஜீவன் போயிட்டு இருக்கா, அந்த ஜீவன் தேவையில்லாம அந்த ஜீவனை வந்து ஹினஸ்தி, அந்த ஜீவனை அடிக்கிறான்னு ஹிம்சை பண்ணான்னு வச்சுங்களேன். ஆத்ம சுகேச்சை, தான் நாக்குல நல்லா இருக்கணும், நாக்கு நல்லா டேஸ்டா இருக்கணும், நான் திடகாத்தமானதுக்காக தேவையில்லாம ஒரு ஜீவனை அடிச்சு சாப்பிட்டான்னு ஜீவம்சம் மிருதச்சைவ, அவன் உயிரோடு இருந்தாலும் செத்தவனுக்கு சமம். நான் கொச்சி சுகமேது, அவன் சுகத்தை அடைய மாட்டான். தான் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு ஜீவனை அடிச்சு சாப்பிட்டான்னா அவன் நல்லா இருக்க மாட்டான்னு சொல்றாரு. சரி, என்ன ஒருவேளை ஸ்லோகங்களை மாற்றி மாற்றி வச்சுருக்காங்களோ? அந்த ஸ்லோகத்தில் பண்ணலான்றாரு, இந்த ஸ்லோகத்தில் வேணான்றாரு, இந்த ஸ்லோகத்தில் முடியலன்றாரு. இது என்ன மாற்றி மாற்றி வருது? நை ஹிம்சகானி பூதானி அஹிம்சகானி பூதானி. ஜீவராசிகளே ஹிம்சை பண்ணாது, அகிம்சையோடு நடத்து.
ஹினஸ்தி ஆத்ம சுகேச்சையா, தான் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு ஜீவனை அடித்து சாப்பிட்டான்னா ஜீவம்ச்ச மிருத, உயிரோடு வாழும் போதும் சத்தத்துக்கு சமம். ந கொச்சித்து சுகம், அவன் ஒரு நாளும் சுகத்தை அடைய மாட்டான். ஒரு ஜீவனை அடித்து சாப்பிட்டவன் ஒரு நாளும் சுகத்தை அடைய மாட்டான். இன்னும் ஸ்லோகங்கள் இருக்கா இல்லையா? முடிஞ்சு போச்சா? போயின்னு இருக்கு, ஒரே டைரக்ஷன் போகுது, மாற்றி மாற்றி போகுது, ஜிக்ஸாக்கா. அடுத்த ஸ்லோகம் பாருங்க, 46வது ஸ்லோகம் பாருங்களேன். யோ பந்தன வதக்லேஷான், ஒரு ஜீவனை கட்டுறதோ, ஒரு ஏதோ மிருகத்தை வந்து கட்டி வைக்கிறான், பந்தன கிளேஷான் வதக்லேஷான், அதை வந்து வதம் பண்ணி அந்த கஷ்டத்தை உண்டாக்குறான். பிராணினாம் ந சிகீர்ஷதி சர்வச ஹித பிரேப்சு சுகம் அத்தியந்தம் அஷ்ணுதே. எந்த ஒரு ஜீவராசி ஒருத்தன் கட்டினாலும், ஒருத்தன் வந்து அதை கொன்றாலும் அவனுக்கு சுகம் வராது. ஒருத்தன் ஒரு ஜீவனை கட்டாமல் இருக்கிறான், அதை வதம் செய்யாமல் இருக்கிறான்னா ந சிகீர்ஷதி சர்வச ஹித பிறப்பு, அவன் வந்து எல்லாருக்கும் நன்மையை செய்கிறான், தனக்கும் நன்மையை செய்து விடுகிறான், தன் சுகம் அடைகிறான் வாழ்க்கை. எவன் ஒருவன் ஜீவனை கட்டாது இருக்கிறானோ, எவன் ஜீவன் ஒருவனை சாகடிக்காமல் இருக்கிறானோ அவன் சுகத்தை அடைகிறான். இவ்வளவுதான். அப்ப நாங்க வீட்டுல கண்ணுக்குட்டியை கட்டி வச்சிருக்கோமே, கண்ணுக்குட்டியெல்லாம் கட்டி வச்சிருக்கோமே, பந்தனம்னு சொல்லுது. யோ பந்தனம், பந்தனம்னா கட்டுறது. கண்ணுக்குட்டியை கட்ட வைக்கிறத கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுரு. காலைல பால் இல்லை, சாயங்காலம் பாலே இல்லை. அந்த பந்தனத்தோடைய கான்டெக்ட் புரிஞ்சுக்கணும். அதை நம்ம வந்து வேணுமனே இல்லை, இது பசுவும் நல்லா இருக்கணும், இதுவும் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணுன்றதுக்காக கட்டி வச்சிருக்கோம். வேணுமனே எங்கேயோ போகிறத ஒன்று கட்டி வச்சு அதை நாசப்படுத்துறது இல்லை. இந்த கான்டெக்ட் புரியுதுன்னு நினைக்கிறோம். எதை கட்டுறது, எதை வந்து இது கட்டுறதுக்கு சமம், கட்டாததுக்கு சமம்னு இருக்கு. கண்ணுக்குட்டி கட்டல வேற கதை அது. அடுத்த 48வது ஸ்லோகம். ந அகிருத்வா பிராணினாம் ஹிம்சாம் மாம்சம் உற்பத்தியத்தை கொச்சித்து, ஒரு மிருகத்தை அடிக்காமல் மிருகத்தின் மாம்சம் கிடைக்காது. ந அகிருத்வா பிராணினாம் ஹிம்சம், பிராண ஹிம்சை பண்ணாத மாம்சம் உற்பத்தியத்தை கொச்சித்து, எங்கேயும் மாம்சத்தை உற்பத்தி பண்ண முடியாது. ஒரு பிராணி அடிச்சால்தான் மாம்சம் வரும். நச்ச பிராணிவத ஸ்வர்கியா தஸ்மாத்து மாம்சம் விசர்ஜியது, எவன் பிராணி வதம் செய்கிறானோ அவனுக்கு சொர்க்கம் வராது. அதனால மாம்சம் விசர்ஜியது, மாம்சத்தை சாப்பிடாதே. இந்த ஒரு வாரம் பூரா இப்படிதான் இருக்குமோ? மனு என்ன சொல்ல வர, ஒரு பிராணி அடிச்சாதான் மாம்சம் கிடைக்கும், பிராணியை கொன்றால் மாம்சம் கிடைக்கும். ஆனா பிராணனை கொன்றால், ஒரு பிராணியை கொன்றால் நரகத்துக்கு போய்விட, சொர்க்கம் கிடைக்காது. உனக்கு மாம்சம் வேணுமா, ஒரு பிராணியை கொள்ளு. பிராணியை கொன்னால் மாம்சம் இங்கே கிடைக்கும், ஆனா பிராணியை கொள்ள உனக்கு சொர்க்கம் கிடைக்காது, நரகம் கிடைக்கும். இப்ப முடிவா என்ன சொல்ல வரீங்க? தஸ்மாத்து மாம்சம் விவர்ஜயேத், அதனால மாம்சத்தை சாப்பிடாதே. சபா, மாம்சம் சாப்பிடாது. சமுத்புத்திம் ச மாம்சஸ்ய வத பந்தௌச்ச தேகினாம் பிரசமிக்ஷ நிவர்த்தேத சர்வ மாம்சஸ்ய பக்ஷணாத்து. அடுத்த ஸ்லோகமே. மாம்சஸ்ய சமுத்பத்தியும் வத பந்தௌச்ச தேகினாம், இந்த மாம்சம் சாப்பிட்றதுனால ஒன்று வந்து கொல்றதோ அடிக்கிறதோ கட்டுறதோ இதெல்லாம் இருக்கு. பிரசமீக்ஷிய நிவர்த்தேதை, இதெல்லாம் பார்த்துக்கோ. கொல்றதுனால எவ்வளோ பிரச்சனை, ஒரு மிருகத்தை கட்டுறதுனால எவ்வளோ பிரச்சனை, இதெல்லாம் பாரு. ஒரு மாம்சத்தை அடித்து சாப்பிட்டா இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து நிவர்த்தேதே சர்வ மாம்சஸ்ய பக்ஷணாத், மாம்சம் சாப்பிடுவதிலிருந்து விடுபட்டு வெளியில வா. அதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. மாரல் என்ன? மாம்சத்திலிருந்து வெளியில வா. மனுடைய கருத்து என்ன? மாம்சம் சாப்பிடாதுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கலாமே. சுத்தி சுத்தி வந்தார். மனு ரொம்ப பிராக்டிக்கல், ரொம்ப பிராக்டிக்கல் மனுஷன். சூப்பரால சுப்ரீம் பர்சனாலிட்டி. எப்படி பாருங்க, எல்லா வகையிலையும் எல்லாத்தையும் அலசி ஆராயிறார். ஒன்று விடல ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வாங்களேன். ந பக்ஷயதி யோ பக்ஷயதி யோ மாம்சம் விதிம் ஹித்வா பிசாச்சவத், எவன் மாம்சத்தை பிசாச்சு போல தின்றானோ, ஒரு
திட்டுறாரு. யோ நான் பக்ஷேதியோ மாம்சம் விதிம் ஹித்வா பிசாச்சுவன். பிசாச்சு போல தின்றான். நான் லோகே பிரியதாம் யாதி வியாதி பிஷ்ட பீடியதி. மாம்சத்தை கொண்டு தட்டில் கொட்டி பிசாசு மாதிரி தின்றானே, அவனை கண்டா யாருக்கும் பிடிக்காது, அவனுக்கு நோய் வரும்ன்ற. வியாதி பிகி, ஒரு நோய் வராது, பல நோய் வரும். மாம்சம் சாப்பிட்டா எக்கச்சக்கமா நோய் வந்துடும், பிசாசு மாதிரி ஆயிடுவேன், உலகத்தை உன்னை பார்த்தாலே திட்டுவாங்கன்ற. ஏன்னா பிசாசு மாதிரி தின்ற அந்த மாம்சத்தை. ஒரு 10 ஸ்லோகத்துக்கு முன்னாடி மனு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் அடி சாப்பிடுனாரு, இப்ப என்ன சொல்றாரு, பிசாசு என்றாரு, நரகத்து போவேன் என்றாரு, எத்தனை முடி இருக்கிறதோ அத்தனை ஜன்மம் எடுப்பேன் என்றாரு. ரொம்ப பயமால இருக்கு. 7 பேர் சொல்ல, இந்த 7 பேர் உலகத்துல, இந்த 7 லிஸ்ட் கொடுத்து, இந்த 7 பேர் உலகத்துல நரக லோகத்தை அடைவார்கள், நல்ல லோகத்தை அடைய மாட்டார்கள். 7 பேர். அந்த யார் 7 பேர்ன்றது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, ஒரு கண்ட்ரோல் வேணும், ரொம்ப கண்ட்ரோல் வேணும். இப்போ எல்லாத்தையும் எல்லா ஸ்லோகத்தையும் படிச்சிடும், அனலைஸ் பண்ணும், எல்லா ஸ்லோகத்தையும் படிச்சிடும். ஸோ மனு இப்படியும் சொல்றாரு, அப்படியும் சொல்றாரு. இப்படி சொல்ல கடைசியில் அவர் என்ன சொல்ல வர்றார், கடைசியில் அவருடைய மாறல் என்ன, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது சொல்லுங்க. என்ன ஸ்லோகம் வேணாலும் சொல்லிக்கணும், எத்தனை ஸ்லோகம் வேணாலும் எழுதி போட்டுக்கணும். நான் இங்கேருந்து 1 வீக் கழிச்சு போகும்போது நாங்கள் ட்ரெயினில் போகல, காரில் போகலான்னு இருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தலாமா நிறுத்தக்கூடாதான்னு சொல்லுவோம். அந்த ஒரு விஷயம் போதும், அந்த ஒரு விஷயம் போதும், வேற ஒன்றும். எத்தனை ஸ்லோகம்னாலும் சொல்லட்டும், மாற்றி மாற்றி சொல்லட்டும். we are not worrying about anything. சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது, அந்த மாறல் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ஏன்னா இது முன்ன இப்போ 2 ஸ்லோகத்தை பார்த்து சாப்பிடக்கூடாது பிசாசின்றாரு, முன்னாடி விதிப்படி சாப்பிடலான்றாரு. ஸோ இது இப்போ நான் எடுத்துட்டேன் கையில், வாட் ஷுட் ஐ டூ? இது உள்ள போலாமா வெளியே நிற்கலாமா அது சொல்லு. நரக ஞாபகம் வருது, பிசாசு ஞாபகம் வருது, எல்லாம் ஞாபகம் வருது. ஒரு பக்கம் பார்த்தா அது சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன நம்ம சாஸ்திரங்க பாருங்களேன், இந்த சாஸ்திரத்தை இதெல்லாம் படித்து அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரதுக்கு எவ்வளோ பெரிய புத்தி வேணும் பாருங்க. புத்தி இல்லாத ஒருத்தன் இந்த ஏரியாவை படித்து பார்த்தானா அது அவனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு நம்மளை திட்டத்துக்கே யூஸ் பண்ணுவான். புரியுதா? நீ சாஸ்திரங்கள், உங்கள் சாஸ்திரங்கள் யக்ஞ யாகத்தில் மிருக மாம்சம் பக்ஷி மாம்சம் பயன்படுத்தினார்களே அதை மட்டும் சொல்கிறான். அதை தின்னா நீ பிசாசின்னு சொல்லாரு, அது சொல்ல மாட்டேற. அப்போ யாரும் அது எதுக்கு அந்த மாதிரி ஆளு சொல்லுவான்? எவன் மாம்சத்தில் ஈடுபாடுக்கோ அதெல்லாம் சொல்லுவான். நான் மாம்சம் சாப்பிட்றேன், எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும். நல்ல வேலை அது உங்கள் சாஸ்திரத்திலே இருக்குது. அப்போ நீங்களே அயோக்கியத்தனம் பண்ணுறீங்க, நீங்களே கெட்டது பண்ணிட்டு என்ன மாம்சம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் மாம்சம் அது பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம் அது சொல்லு. அப்போ நான் சாப்பிட்ற மாம்சம் கரெக்டுன்னு சொல்லு, அது சொல்லுது. ஆனால் நீ மாம்சம் சாப்பிடக்கூடாது, நீ பிசாசின்னு சொல்லுது. நீ நரகத்துக்கு போவேன். எத்தனை மாம்சத்தை அடித்து சாப்பிட்டியோ அத்தனை ரோமம் உள்ளவரை நீ இப்போ நரகத்தை இருப்பேன்னு சொல்லுது. ஐயோ இதெல்லாம் வேறு இருக்கா? நீ படித்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி பின்னாடியே ஸ்லோகத்தை படிச்சு பாரு. அப்போ ஒரு மாதிரி கொத்தா சொல்லியிருக்காரு. மாறி 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 ஒரு கொத்தா ஒரு ஐடியா இருக்கு. இந்த கொத்தான ஒரு ஐடியாவை திராட்சம் பழப்போட தொங்குது. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை அனலைஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது, என்ன சொல்ல வராரு, என்ன சொல்ல வராரு, எதுக்கு இவ்வளோ விஷயத்தை மாற்றி 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 சொல்றாரு? இப்போ சாப்பிடலான்றாரு, சாப்பிடக்கூடாதுன்றாரு, இப்படின்றாரு அப்படின்றாரு. இதோட முடிவு என்ன? அவருடைய முடிந்த முடிவு ஒன்று இருக்குல்ல, அனலைஸ் பண்ணுறது. இதுலேருந்து நம்ம மாறலை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது, அதுதான் முக்கியமான பாயிண்ட். அது என்னன்னு பார்ப்போம் அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.